வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறு, மரபு, பண்பாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தங்களை பத்தி படிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரி, கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாட்டுடைய சோசியல் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் பத்தி படிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டாபிக் எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி அப்படிங்கும்போது சங்க காலத்துல ஆரம்பிப்பாங்க. சங்க காலத்துல இருந்து பிரசன்ட் வரைக்கும் கான்டெம்பரரி ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன தமிழ் லிட்ரேச்சர் டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா? சங்க காலம்னா என்ன? அதுல 3 சங்கம் இருக்குன்னு படிப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாரதியார் காலம், விடுதலை போராட்ட காலம் இருக்கு இல்லையா? அங்க என்னென்ன மாதிரி இலக்கியங்கள் இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்ப ரீசெண்டா என்னென்ன புக்ஸுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு தராங்கிற மாதிரி ஒரு டாபிக் படிப்பீங்க. அதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தொல்லியல் ஆராய்ச்சியை பத்தி படிப்பீங்க. ஓகேவா? ஸோ ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, எந்தெந்த ஊர்ல எஸ்கவேட் பண்றாங்க, அங்க என்னென்ன மாதிரி பொருள் கிடைச்சிருக்கு அப்படி படிப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா திருக்குறள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஓகேவா? ஸோ திருக்குறள் பாத்தீங்கன்னா சோ நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எங்க கொடுத்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா திருக்குறள் எக்ஸாம் பாயிண்ட்ல எப்படி படிக்கணும், திருக்குறள் மனித வாழ்வுக்கு எப்படி யூஸா இருக்கு, திருக்குறள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எப்படி யூஸா இருக்குன்னு படிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த தமிழ் டாபிக்கும் அதே போல திருக்குறள் டாபிக் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சார் ஹேண்டில் பண்ணுவார். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இயர்லி அஜிடேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது தமிழ்நாடு பிரிட்டிஷ்காரனுக்கு அகேன்ஸ்டா எப்படி சண்டை போட்டிருக்காங்க, ஸோ கிளர்ச்சிகள் மேற்கொண்டிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதே டாபிக் ஐஎன்எம்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லயும் வரும். ஓகேவா? அந்த இந்திய தேசிய இயக்கத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு படிப்பீங்க. சந்தால் கிளர்ச்சி. ஓகேவா? அதே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் சில கிளர்ச்சிகள் நடந்திருக்கும், சில ரெபல்லியன் நடந்திருக்கும். அதை பத்தி படிப்போம். பட் இங்க நம்ம படிக்கப்பட்ட டாபிக் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பத்தி படிக்க போறோம். ஓகேவா? இயர்லி அஜிடேஷன் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? அதை பத்தி படிக்க போறோம். அப்ப தமிழ்நாட்டுல படிக்க வேண்டியது என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான கிளர்ச்சிகள் நடந்திருக்கு. ஓகேவா? சோ 3 ரிபல்லியன்ஸ் நடந்திருக்கு. என்னென்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பாலிகார் புரட்சி, பாளையக்காரர்களின் கிளர்ச்சி. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரெபல்லியன். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 3வது விஷயம் பாத்தீங்கன்னா வேலூர் கிளர்ச்சி. இது எக்ஸ்க்ளூசிவா வேலூர்ல மட்டுமே நடந்து முடியும். ஓகேங்களா? இந்த 3 விதமான கிளர்ச்சிகள் இருக்கு. சோ இதுல கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இங்க எல்லாமே ரிவோல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சில பாத்தீங்கன்னா புரட்சிகள், ரிவோல்ட், ரிபல்லியன். சோ பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிவோல்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ ஏன் இப்படி பாத்தீங்கன்னா ப்ராப்பரா போராட்டம்னு சொல்லாம கிளர்ச்சிகள், கலகம்னு சொல்றாங்கன்னா இது திடீர்னு நடக்கும். ஒரு போராட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு பிளான் பண்ணி அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. தலைவர் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா என்னென்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போறோம்னு பிளான் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா திடீர்னு மக்களுடைய உணர்ச்சியின் காரணமா திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ ஒரு ப்ராப்பர் யூனிஃபார்மிட்டி இருக்காது. திடீர்னு ஒரு பக்கம் நடக்கும். பிரிட்டிஷ்காரன் ஒடுக்கிருவான். இன்னொரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். அதே பிரிட்டிஷ்காரன் ஒடுக்குவான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா இப்ப கிளர்ச்சி இல்லாட்டி பாத்தீங்கன்னா கலகம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இத பத்தி தான் பார்க்க போறோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாளையக்கார பத்தி பார்க்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சோ பாளையக்கார முறைய பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே. பாளையக்காரர் முறை அப்படின்னு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா ஒரு முறைய ஃபாலோ பண்ணுவார். கிருஷ்ண தேவராயர். சோ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசோடைய ஒரு மிகப்பெரிய எம்பரர். ஓகேவா? சோ விஜயநகர ரூலோடைய மிகப்பெரிய எம்பையர் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ண தேவராயர். அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நாயன்கரா ஒரு முறை இருக்கும். நாயன்கரா நாயன்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவார். ஓகேங்களா? சரி, என்ன சார் நாயன்கரா சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சோ ஒரு பர்டிகுலர் ரீஜன் என்ன பண்ண முடியாது, ஒரு அரசனே உட்கார்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஏரியாவை இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? குட்டி குட்டியா பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய ஏரியா என்ன பண்ண பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா பிரிச்சு விட்டுருவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றோம் தமிழ்நாட்டை நம்ம இதா மாத்துற மாதிரி தான். ஓகேங்களா? சோ தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டா மாதிரி டிஸ்ட்ரிக்ட பாத்தீங்கன்னா குட்டி குட்டி முனிசிபாலிட்டியா மாத்திரம் இல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா பிரிச்சிருப்பாங்க. அப்ப என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ரீஜனையும் ஒருத்தர் உட்கார்ந்து ஆட்சி பண்ண போறாரு. ஓகேங்களா? அவங்கள பேரு நாயக்ன்னு சொல்லுவாங்க. நாயக். சரி, நாயக்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிய அரசனுக்கு கீழ ஆட்சி பண்ணக்கூடிய ஆளுங்க பாத்தீங்கன்னா நாயக். The person who ruled the particular or certain region under the control of king or emperor. ஓகேவா? அவங்க பேர் நாயக்ன்னு சொல்லுவாங்க. சோ அவங்க அந்த கவர்னர் தான் நாயக்கு. அவங்க ஃபாலோ பண்றதால சொல்லுவாங்க பேர் பாத்தீங்கன்னா நாயன்கரா முறைன்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொருத்தர் ரூல் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நாடு ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்கும். நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டாக்ஸ் கலெக்ட் பண்றதுலாம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இதான் பாத்தீங்கன்னா நாயன்கரான்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் என்ன பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவர் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டை லான்ச் பண்ண ட்ரை பண்ணாரு. அப்ப என்ன பண்றாரு, கிருஷ்ணதேவராயர் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் அனுப்புறாரு. சொல்லப்போனா மதுரைக்கு ஒருத்தர் அனுப்புறாரு.
ஓகேங்களா. அவர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர். ஓகேங்களா. சோ அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. பாளையக்கார முறையை அல்லது நாயன்கரா முறையை. ஓகேவா. சோ அவங்க ஊர்ல அது பேர் நாயன்கரா. நம்ம ஊர்ல அது பேர் பாத்தீங்கன்னா பாளையக்காரா. ஓகேங்களா. அப்பலாம் சொல்ல பாத்தீங்கன்னா அந்த நாயன்கரா முறைய மதுரையில லான்ச் பண்றதுக்காக யார் அமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய விஸ்வநாத நாயக்கர கிருஷ்ணவர் அனுப்புகிறார். ஓகேவா. இப்ப என்ன பாத்தீங்கன்னா மதுரையிலேயே ஆல்ரெடி ஒரு அமைச்சர் இருப்பார். மதுரையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இருப்பார். ஓகே. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரியநாதர்ன்னு சொல்லுவாங்க. அரியநாதர். ஓகேவா. அப்ப என்ன பண்றாங்க விஸ்வநாத நாயக்கரும் அரியநாதரும் சேர்ந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதை உருவாக்குறாங்க. ஓகேங்களா. சோ பாளையக்கார முறையை உருவாக்குறாங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் தான் என்னாச்சு பாத்தீங்கன்னா மதுரையை 2ஆ பிரிப்பாங்க. மதுரை எப்படி பிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா டைரக்ஷனை பேஸ் பண்ணி 2 பாளையமா பிரிப்பாங்க. ஓகேங்களா. ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து கிழக்கு பாளையம். கிழக்கு பக்கம் இருக்கிற மதுரை. ஈஸ்ட் பாளையாஸ். ஈஸ்ட் பாளையம்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம். வெஸ்ட் பாளையம்ஸ்ன்னு பிரிப்பாங்க. ஓகே. மதுரை 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது டைரக்ஷன பேஸ் பண்ணி. சோ இது கிழக்கு பாளையம், இது மேற்கு பாளையம் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இங்கெல்லாம் குட்டி குட்டியா பிரிப்பாங்க இல்லையா? அப்ப பிரிச்சு என்ன பண்றாங்க, மொத்தமா 72 பாளையத்த உருவாக்குவாங்க. தேர் ஆர் 72 பாளையம்ஸ் இன் மதுரை சரவுண்டிங். என்ன பண்றாங்கன்னா, மதுரையில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 72 பாளையங்கள வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணதேவராயர் வந்து அவரு ஃபாலோ பண்ண மெத்தட் பேரு நாயன்கரா மெத்தடு. அந்த நாயன்கரா மெத்தடுடைய கவர்னர் பேர் என்னது? நாயக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அந்த கிருஷ்ணதேவராயர் வந்து அந்த மெத்தட தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்றதுக்கு சொல்லப்போனா மதுரையில ஃபாலோ பண்றதுக்கு யார் அனுப்புறாங்க? நம்மளுடைய விஸ்வநாத நாயக்கர் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, சோ மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் சோ அரியனாரோட சேர்ந்து மதுரைய 2ஆ பிரிக்கிறாங்க. டைரக்ஷன பேஸ் பண்ணி கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுல பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, மொத்தம் 72 பாளையமா பிரிக்கிறாங்க. அத ரூல் பண்ணக்கூடிய ஹீரோஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூலித்தேவர், கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இவங்கள பத்திலாம் படிப்போம். ஓகேங்களா? இப்ப வந்து ஹிஸ்டரிய மட்டும் தெரிஞ்சுங்க இப்போதைக்கு. கிருஷ்ணதேவராயர் வந்து நாயன்கரா, மதுரையில ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அரியநாதர். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கிருஷ்ணதேவராயர் ஃபாலோ பண்ணாரு இல்லையா? அப்ப இந்த ஃபாலோ பண்றதுக்கு அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணதேவராயர் வந்து இந்த நாயன் கிராமத்துல ஃபாலோ பண்ணாரு. ஓகேவா? அந்த நாயன் கிராமத்துல ஃபாலோ பண்றதுக்கு யார பார்த்து இவரு ஃபாலோ பண்றாருன்னா, சோ காகத்திய ரூலர் ஒருத்தர் இருப்பாரு. காகத்தியா கிங். காகத்தியா இந்த காகத்திய அரசன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சேர, சோழ, பாண்டியர் மாரி காகத்தியர்ன்னு ஒரு அரசர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த காகத்தியா கிங் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதாபருத்ரன். ஓகேவா? அவரு தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பெரிய ரீஜன குட்டி குட்டியா வந்து பிரிச்சுக்கலாம், ரூல் பண்ணலாம்ன்னு சொல்லி ஒரு ஐடியாவ கிரியேட் பண்ணி வாழ போயிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? அது ஃபாலோ பண்றது யார் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணதேவராயர். ஓகே. அப்ப கொஸ்டின் கேட்பாங்க. நாயன்கரா மெத்தட உருவாக்குறதுக்கு கிருஷ்ணதேவராயருக்கே இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்பாங்க. ஹூ வாஸ் த இன்ஸ்பிரேஷன்? ஹூ வாஸ் த ரோல் மாடல் ஃபார் கிருஷ்ணதேவராயா இன் டெர்ம்ஸ் ஆஃப் நாயன்கரா மெத்தட்ன்னு கேட்டா யாரு? நம்மளுடைய இவர் தான். ஓகே. பிரதாபருத்ரன் தான் வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. ஓகே. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கிருஷ்ணதேவராயர் இந்த மெத்தட வந்து தமிழ்நாட்டுல லான்ச் பண்றதுக்காக விஸ்வநாத நாயக்கர் அனுப்புறாரு. கூடவே மதுரையில இருந்த மினிஸ்டர் பேர் வந்து அரியநாதர். அவங்க என்ன பண்றாங்க 72 பாளையமா பிரிச்சாங்கன்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பாளையம் இருக்கு இல்லையா? பாளையங்கள வந்து ரூல் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க மக்கள்ட்ட. அவங்க கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து எதுக்கும் வந்து யாருக்கும் அஞ்ச தேவையில்ல. ஓகேவா? எப்படின்னா, இப்ப நான் வந்து கட்டபொம்மன்னு வச்சுக்கங்களேன். நான் கட்டபொம்மன் தான். நான் பெரிய அரசனுக்கு கீழ வேலை செய்வேன். ஓகேவா? ஆனா, என் ஊருக்கு நான் தான் ராஜாங்கிற மாரி. என் ஊர வந்து நானே என்ன பண்ணுவேன், நானே நீதி வழங்கலாம். ஜுடிஷியல் பவர் என்கிட்ட இருக்கும். நானே ஆர்மிய மெயின்டெயின் பண்ணலாம். என் ஊருக்குள்ள. ஓகேவா? சோ வந்து நானே என்ன பண்ணலாம், ஆர்மிய மெயின்டெயின் பண்ணலாம். நானே பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்ட வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். இந்த மாரி எல்லா பவருமே இருக்கும். அதான் சொல்றாங்க, அந்த பாளையக்காரர் வசூல் பண்ணுவாங்கல்ல, அந்த டாக்ஸ்க்கு பேரு பார்த்தீங்கன்னா, அரசு காவல் அரசு காவல் அல்லது காவல் பிச்சைன்னு சொல்லுவாங்க. சோ பாளையக்காரர்கள் வசூல் பண்ணக்கூடிய டாக்ஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா, அரசு காவல் அல்லது காவல் பிச்சை. ஓகேவா? ஏன்னா நாட்ட காப்பாத்த போறாங்க. அதுக்கான டாக்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா, அரசு காவல் அல்லது காவல் பிச்சை. ஓகேவா? அந்த டாக்ஸ்ல அந்த பாளையக்காரர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 3 கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த ரூ. 3 என்ன பண்ணணும்னா, 1/3 அதாவது ரூ. 1 என்ன பண்ணணும்? மதுரை நாயக்கருக்கு. ஓகேவா? நம்ம கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லையா? அவருக்கும் மதுரை நாயக்கருக்கும் தரணும். ரூ. 1 3ல ரூ. 1 வந்து அவர் போயிரணும். அடுத்து 1/3 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து, மிலிட்டரிக்கு. அவரோட ராணுவ செலவு இருக்கும் இல்லையா? குதிரை மெயின்டெயின் பண்றதுல ராணுவ செலவு இருக்கும் இல்லையா? அதுக்கு பண்ணிக்கலாம். மீதி 1/3 என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து, ஓன் பர்ப்பஸ் செலவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப கட்டபொம்மன் ரூ. 3 சம்பாதிக்கிறாருன்னா, ரூ. 1 அரசனுக்கு, மதுரை நாயக்கருக்கு, ரூ. 1 ராணுவத்துக்கு, ரூ. 1 வந்து கட்டபொம்மனுக்கு.
இப்படி செலவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இவங்களோட பவர்ஸ் கேட்பாங்க. என்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ தே கேன் மெயின்டைன் த ஆர்மி ஆஸ் வெல் அஸ் தே ஹேவ் த ஜுடிஷியல் பவர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஆல் கேசஸ். சிவில் கேஸும் சரி, கிரிமினல் கேஸும் சரி. ஸோ நீதி வழங்கக்கூடிய அத்தாரிட்டியும் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு. நம்ம முதலே பார்த்திருப்போம். ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல நடக்கும். ஓகேங்களா? அதுவும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வந்து, ஸோ இந்த குட்டி குட்டி பாளையக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து நீதி வழங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா நீதி வழங்குற பவரும் இருக்கு, ராணுவத்தை மெயின்டைன் பண்ற பவரும் இருக்கு, கூட பாத்தீங்கன்னா வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ற பவரும் இருக்கு. ஓகேவா? இந்த பாளையக்காரரோட சின்ன ஹிஸ்டரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பாளையக்காரங்க என்ன பண்ண போறாங்க, வெள்ளைக்காரனை அகேன்ஸ்டா வந்து இது பண்ண போறாங்க. ஓகேங்களா? அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மதுரையில என்ன பண்ணாங்க, விஸ்வநாத நாயக்கர் வந்து வந்தாரு. அரியனார் என்ன பண்றாங்க, ஸோ விஸ்வநாத நாயக்கர் பிளஸ் அரியனாரை சேர்ந்து என்ன பண்றாங்க, மதுரையை வந்து 2ஆ பிரிச்சாங்கன்னு பார்த்தோம். எப்படி பிரிக்கிறாங்க? ஒண்ணு வந்து கிழக்கு பாளையம், ஈஸ்ட் பாளையம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேற்கு பாளையம் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப அதான் சொல்றாங்க பாருங்க. இதே சட்டம் கேட்பாங்க. கீழ்கண்ட பாளையங்களில் கிழக்கு பாளையம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு இருக்குது. ஓகே, என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, ஷாத்தூர், குளத்தூர், நாகலாபுரம், இதெல்லாம் ஈஸ்ட் பாளையம்ஸ். ஓகேங்களா? கிழக்கு பக்கம் இருக்கிற பாளையம். ஓகேவா? இது அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. 4, 5 கொடுத்துட்டு இதெல்லாம் கீழ்கண்டவற்றில் எது கிழக்கு பாளையம், எது மேற்கு பாளையம்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப கிழக்கு பாளையம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, சாத்தூர், குளத்தூர், நாகலாபுரம் எல்லாமே வந்து நமக்கு கிழக்கு பாளையமா இருக்கு. சரி, மேற்கு பக்கம் வெஸ்ட் சைடு என்ன பாளையம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, சேத்தூர், நடுவன் குறிச்சி. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு மேற்கு பாளையமா இருக்கு. அப்படியே கிளாஸ் எப்படி எழுதி வச்சுங்க. அடுத்து ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பாளையக்காரர்களுக்கு வந்து அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணாங்க, மக்களை காப்பாத்திக்கிட்டு அரசு காவல் அல்லது காவல் பிச்சைங்கிற பேர்ல டாக்ஸ் வாங்கிட்டு நீதி வழங்கிட்டு அவங்க மட்டும் சுதந்திரமா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குறுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஆற்காடு நவாப் வருவாப்ல. ஆற்காடு நவாப். ஓகேவா? ஆற்காடு ரிச்சிங்க நவாப் வராப்ல. அவருக்கு என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் இந்த ஏரியா ஃபுல்லா கெத்தா இருக்கணும்னு நினைப்பாரு. ஓகேவா? சோ ஒரு இடம் இருந்தா நான் தான் ராஜாவா இருக்கணும். என் ஏரியா வந்து டெவலப் ஆயிடும்னு நினைப்பாரு. ஓகேவா? அப்பதான் கெத்துன்னு நினைப்பாரு. அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை. வீட்டுக்குள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, சோ முகமது அலி அப்படின்னு சொல்லக்கூடிய மகன் ஒருத்தர் இருக்கான். ஓகேவா? அதே மாரி பாத்தீங்கன்னா வந்து அவரோட மருமகன் யார் பாத்தீங்கன்னா சந்தா சாஹிப். ஓகேவா? சோ முகமது அலிங்கிறது மகன், சந்தா சாஹிப்ங்கிறது மருமகன். இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஆற்காடு நவாப் யாருன்னு பிரச்சனை. ஏன்னா ஆற்காடு நவாப்புக்கு வயசாகிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். அப்போ வந்து அடுத்து நான் வரணும். அப்படின்னு மகனும் போட்டி போடுறான், மருமகனும் போட்டி போடுறான். குடும்ப சண்டை. ஓகேவா? பட் இது எப்படி முடியணும்னா, வீட்லயே முடிஞ்சிருக்கலாம். பட் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முகமது அலி இருக்கான் இல்லையா மகன், அவனுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்காரன், இங்கிலீஷ்காரன் என்ன பண்றான், சப்போர்ட் பண்றான். ஓகேவா? முகமது அலிக்கு என்ன பண்றான், பிரிட்டிஷ்காரன் சப்போர்ட் பண்றான். அதே மருமகனை சப்போர்ட் பண்றான். மருமகனை பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரன் சப்போர்ட் பண்றான். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, சோ இவனுங்க யாரு ஜெயிச்சாலும் சரி, அவன் பிசினஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைக்காரனுங்க அப்படியே யோசிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றான், முகமது அலிக்கு பிரிட்டிஷ்காரன் சப்போர்ட் பண்றான். அதே போல வந்து சதா சாஹிப்க்கு வந்து பிரெஞ்சுக்காரன் சப்போர்ட் பண்றான். ஓகேவா? இப்ப குடும்ப சண்டை என்னாச்சு, பெரிய சண்டையா மாறி போச்சு. ஏரியா பிரச்சனையா மாறி போச்சு. ஓகேங்களா? அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்ல யார் ஜெயிக்கிறாங்க, நம்முடைய மாஃபஸ் கான் ஜெயிக்கிறான். மாஃபஸ் கான் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முகமது அலி இருக்கான் இல்லையா, முகமது அலியோடைய படைத்தளபதி. ஓகேவா? ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போர் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து பிரெஞ்ச தோற்கடிச்சு, சந்தா சாஹிப் தோற்கடிச்சு என்ன பண்றாங்க, மாஃபஸ் கான் ஜெயிச்சிடறாங்க. நம்ம முகமது அலி டீம் ஜெயிச்சிருது. இந்த டீம் ஜெயிச்சிருது. முகமது அலி, பிரிட்டிஷ் இவங்க இருக்காங்கல்ல, இந்த டீம் ஜெயிச்சிருது. பிரெஞ்சு தோத்தாச்சு. அதனால என்னாச்சு, சந்தா தோத்தாச்சு. ஓகேங்களா? என்னாச்சுன்னா பிரெஞ்சும் தோத்தாச்சு, சந்தா தோத்தாச்சு. ஜெயிச்சது யாரு, நம்மளுடைய முகமது அலி ஜெயிச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப என்னாச்சு, பிரிட்டிஷ்காரன் ஃபுல் பவரா மாறிட்டான். ஓகேவா? இப்ப என்ன பாத்தீங்கன்னா, முகமது அலி இருக்காரு இல்லையா, அவரோட படைத்தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் யாருன்னா வந்து மாஃபஸ் கான்னு சொல்லுவாங்க. மாஃபஸ் கான் அல்லது மஹபூஸ் கான். ஓகேவா? மாஃபஸ் கான். ஓகேவா? அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வந்து வராரு. என்ன பண்றாரு, இருக்கக்கூடிய எல்லா பாளையக்காரும் டாக்ஸ் கேட்கறாரு போய். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பாளையக்காரர்களை கவனிச்சுங்க. என்ன விஷயம், நடந்த போர்ல பிரிட்டிஷ்காரனும் முகமது அலி ஜெயிச்சாச்சு. ஓகே, அப்ப நாங்க வந்து இந்த ஒட்டுமொத்த ஊர்லயே பெரிய கெத்தா மாறிட்டோம்.
ஓகே, இங்க பிரெஞ்சும் கிடையாது, சோ சண்டை சாப்பிடும் கிடையாது. நாங்க ஒரே கெத்தா மாறிட்டோம். இப்ப என்ன பண்ணுங்க, பாளையக்காரர்கள் ஒழுங்கா எங்க கிட்ட டாக்ஸ் கட்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா பாளையக்காரர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீ யார்றா குறுக்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஓகேவா? நாங்க என்ன பண்றோம்? நாங்க இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, கிருஷ்ணதேவராயருக்கும், மதுரை நாயக்கருக்கும் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். உனக்கு டாக்ஸ் கட்ட முடியாது, தொரத்தி விட்டுறாங்க. ஓகேவா? அப்பதான் ஒரு பெரிய போர் நடக்குது. ஓகேவா? சொல்றாங்க. சோ மாஃபஸ் கான் வந்து டாக்ஸ் கேட்கிறாரு பாளையக்காரன்ட்ட. ஓகேவா? சோ நடந்த போர்ல பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சுட்டோம். சோ அப்ப என்ன பண்ணுங்க, இனிமேல் இந்த வரக்கூடிய டாக்ஸ் ஃபுல்லாவே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? ஆனா என்ன பண்றாங்க பாளையக்காரர்கள், அதெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அப்போ ஒரு பெரிய போர் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அந்த போர்ல என்ன பாத்தீங்கன்னா, கர்நாடகா போர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த ரீஜியன், ஆற்காடு ரீஜியன், கர்நாடகா ஃபுல்லா கவர் பண்றதுக்காக ஒரு பெரிய போர் நடக்குது. யாரு பெரிய கெத்துன்னு காமிக்கிறதுக்காக. அந்த போரோட ஆண்டு நோட் பண்ணீங்க. இது தெளிவா ஐஎன்எம்ல படிப்பீங்க. இப்போ ஜஸ்ட் நோட் பண்ணிட்டீங்க. என்ன பண்றாங்கன்னா, முதலாம் கர்நாடக போர். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் பாத்தீங்கன்னா, 1746 டூ 48 நடக்குது. ஓகேவா? 2ஆம் கர்நாடக போர் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1749 டூ 1754 நடக்குது. 3ஆம் கர்நாடக போர் பாத்தீங்கன்னா வந்து 1756 டூ 69 நடக்குது. ஓகே. இந்த 3 போட்டி ஜெயிச்சது யாரு? நம்முடைய பிரிட்டிஷ்காரன் ஜெயிச்சிடுறான். அப்ப என்னாச்சு? பிரிட்டிஷ்காரன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுறாங்க. பிரிட்டிஷ்கார சப்போர்ட் என்னாச்சு? முகமது அலியும் பவர்ஃபுல்லா மாறிடுறான். அப்ப டாக்ஸ் எடுத்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க? டாக்ஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, கடைசி 3 போட்ட முடிவு என்னாச்சுன்னா, பிரிட்டிஷ்காரன் ஜெயிச்சிருக்காங்க. சோ இவன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரன். ஓகேவா? பிரிட்டிஷ்காரன் ஜெயிச்சிட்டான். அப்புறம் என்ன பண்றாங்க? எல்லாரும் சேர்ந்து வந்து பாளையக்காரன்ட்ட வந்து டார்ச்சர் பண்ணி டாக்ஸ் கலெக்ட் பண்ண பாக்குறாங்க. ஓகேங்களா? இதான் போயிட்டு இருக்கு. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாளையக்காரரை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? சோ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெள்ளைக்காரர் கேப்டனா யாருன்னா நம்ம பூலித்தேவர் தான். Okay, அந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. சோ பூலித்தேவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயரை எதிர்த்த இந்தியன் யாருன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியர் அவர்தான். ஏன்னா டாக்ஸ் கட்ட வந்தாங்க இல்லையா? நம்மால் துரத்தி விட்டுருவாப்ல. அடிச்சு துரத்திடுவாரு போங்கடான்னு. ஓகேவா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வெள்ளைக்காரனை எதிர்த்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஃபர்ஸ்ட் கிங் இந்தியன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய புலித்தேவர். ஓகேவா? இவர் ரூல் பண்ணக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா, நெற்கட்டும் சேவல். ஓகே. நெற்கட்டும் சேவல்ங்கிற பகுதியை வந்து இவர் என்ன பண்றாரு? ரூல் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்க பார்க்கலாம். நெற்கட்டும் சேவல்ங்கிறது ஈஸ்டா? வெஸ்டா? ஓகே ஃபைன். வெஸ்ட். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் எடுத்து வச்சிருப்பாங்க. பூலித்தேவர் கிழக்கு பாளையமான நெற்கட்டும் சேவலை ஆட்சி செய்தார் அப்படின்னு குடுத்திருப்பான். நம்ம நெற்கட்டும் சேவல் பார்த்து டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் கிழக்கா மேற்கான்னு பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? அதனால தெளிவா பார்த்துக்கணும் எல்லாமே. சோ பூலித்தேவர் என்ன பண்ணிருக்காரு? நெற்கட்டும் சேவல்ங்கிற ரீஜன ஆட்சி பண்றாரு. இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு? 1755ல என்ன பண்றாங்க? 1755ல என்ன பண்றான்? அலெக்சாண்டர் ஹெரானும், மாஃபஸ் கானும் வராங்க. எதுக்காக? டாக்ஸ் கேட்டதுக்காக. ஓகேவா? அப்ப என்னாச்சுன்னா, மாஃபஸ் கான் வந்தார் இல்லையா? அவர தொரத்தி விட்டோம் நம்ம ஆல்ரெடி. அப்புறமேட்டு அந்த மாஃபஸ் கான் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரன கூட்டு வரான். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் கேட்பாங்க. பூலித்தேவரை எதிர்த்த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் ஹெரான். ஏன்னா டாக்ஸ் கேட்டாங்க, தொரத்தி விட்டாச்சு. அப்ப என்ன பண்றோம்? சோ இந்த மாஃபஸ் கான் கிளம்பி போய் பிரிட்டிஷ் டீமர கூட்டு வரான். ஓகேவா? பூலித்தேவர சண்டை போட்ட சோ ஹூ அகைன்ஸ்ட் த பூலித்தேவர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்கன்னா வந்து அலெக்சாண்டர் ஹெரான். ஓகேவா? அப்ப என்னாச்சுன்னா ஒரு போர் நடக்க ஆரம்பிக்குது. அந்த போருக்கு பேர் பார்த்தீங்கன்னா, களக்காடு போர்ன்னு சொல்லுவாங்க. இந்த போர்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போர்லயும் நம்ம என்ன பண்றாரு? பூலித்தேவர் ஜெயிச்சிடறாரு. பூலித்தேவர் ஜெயிச்சிடறாரு. 2 பேரும் துரத்தி விட்டுறாரு. அடிச்சு துரத்திடுறாரு. தோற்கடிச்சிடறாரு. ஓகேங்களா? அப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2வது விஷயம் வந்து களக்காடு போர் நடக்குது. ஃபர்ஸ்ட் போர்ல பூலித்தேவர் ஏன் ஜெயிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகேங்களா? பூலித்தேவருக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு. அந்த பாளையக்காரர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த எல்லா பாளையக்காரரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஆனா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போர்ல என்னாச்சு? பூலித்தேவருக்கு வந்து பெரிய ஒரு டீம் கிடைச்சு ஜெயிச்சிட்டாரு. ஆனா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போக போக அந்த டீம் எல்லாம் வாபஸ் வாங்கிருவாங்க. வேணாம்ப்பா வெள்ளைக்காரன் டேஞ்சர்ஸ் சொல்லி வாபஸ் வாங்கிருவாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, பூலித்தேவர் சண்டை போடுவார். என்ன பண்ணுவாரு? அப்படியே திருவிதாங்கூர் பக்கம் போயிட்டு கேரளா பக்கமே என்ன பண்ணுவாரு? டீம கூட்டு வந்து சண்டை போட ஆரம்பிப்பார். இப்படிதான் ஒரு கதை போகும். ஓகேங்களா? இப்ப இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் போர்ல 1755ல பூலித்தேவரை எதிர்த்த ஃபர்ஸ்ட் ஹீரோ யாரு? ஃபர்ஸ்ட் வெள்ளைக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அலெக்சாண்டர் ஹெரான். துரத்தியாச்சு. அடிச்சு துரத்தியாச்சு. ஓகேங்களா? தோற்கடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்றாரு? அடுத்த போர் நடக்குது. அது பேரு வந்து களக்காடு பேட்டில்ன்னு சொல்லுவாங்க. களக்காடு பேட்டில். அதுல என்ன பண்றான்? மாஃபஸ் கான் திரும்ப வந்து டாக்ஸ் கேட்கறான். ஓகே. ஆனா என்ன பண்றாங்க? மாஃபஸ் கான் அங்கேயும் நம்மால் துரத்தி விட்டுறாரு. மாஃபஸ் கான தோற்கடிச்சுட்டு பூலித்தேவர் ஜெயிச்சிடுறாரு. ஓகேங்களா? இப்படி நடக்குது. அடுத்த விஷயம் என்ன பண்றாங்கன்னா, யோசிக்கிறான் பிரிட்டிஷ்காரன். ஏன் நம்ம பூலித்தேவர் ஜெயிக்க முடியும்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். ஏன்னா, வெள்ளைக்காரனோட டீம்ல இருக்கக்கூடிய ஆர்மி ஃபுல்லா பாத்தீங்கன்னா, காசுக்கு வேலை செய்யற ஆர்மி. பட் நம்ம புலித்தேவர்ட்ட இருக்க ஆர்மி பாத்தீங்கன்னா வந்து நாட்டுக்காக, என் நாட்டை காப்பாத்துனது ஆர்மி. 2 விஷயம் இருக்கு. அதுபோக பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளைக்காரனுக்கு சண்டை போட தெரியுமே தவிர, நாட்டுல எங்க ஒதுங்கி வாங்கலாம், எங்க பதுங்கி சண்டை போடலாம் தெரியாது.
ஆனா பூலித்தேவருக்கு நம்ம ஊர் இது. ஓகே, நம்ம ஊருங்க என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் பெரிய பெரிய மலைகள் இருக்கும், மவுண்டைன் இருக்கும், எங்கெல்லாம் பெரிய பெரிய புஷஸ் இருக்கும், புதர்கள் இருக்கும், எங்கெல்லாம் வந்து பதுங்கி அட்டாக் பண்ண முடியும் தெரியும் நமக்கு. அப்ப சூட்சமம் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்றான் பாத்தீங்கன்னா வந்து வெள்ளைக்காரன் பிளான் பண்றான். சரி, பூலித்தேவரை ஒழிக்கிறதுக்கு வந்து சரியான வழி நம்ம சண்டை போட்டா ஆகாது. என்ன பண்ணலாம், இன்னொருத்தர் இறக்கலாம்னு பிளான் பண்றான். ஓகே, அந்த ஹீரோ தான் யாரு பாத்தீங்கன்னா யூசப் கான். சோ யூசப் கான் நிறைய பேர் இருக்கு. யூசப் கான், கான் சாஹிப் அல்லது மருதநாயகம். இவரை இறக்குறாங்க உள்ள சண்டை போடுறதுக்காக. ஏன்னா புலித்தேவர் ஜெயிக்க முடியல. அப்புறம் பண்றாங்க, சோ வெள்ளைக்காரன் பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா யூசப் கான், கான் சாஹிப், மருதநாயகம் மூணு ஒருத்தரோட பேர் தான். அவரை வந்து இறக்குறாங்க. ஓகே, அவர் வந்து என்ன பண்றாரு, பிரிட்டிஷ்க்கு கீழே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஓகேவா, அவர் என்ன பண்றாரு, அகைன்ஸ்டா சண்டை போட காமிச்சிடுறாங்க. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வராரு. வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்ம மருதநாயகம் ஜெயிச்சிடறாரு. சோ மருதநாயகம் ஜெயிச்சிடறாரு, பூலித்தேவரை தோற்கடிச்சிடுறாங்க. பூலித்தேவர் என்ன பண்றாரு, தப்பிச்சு தலைமறைவா வந்து போயிடுறாரு. பூலித்தேவர் தப்பிச்சு தலைமறைவா போயிடுறாரு. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா இந்த நம்ம மாஃபஸ் இவன் வந்தார்ல, மருதநாயகம் வந்தார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவர ரீஜனை ஃபுல்லா கேப்சர் பண்ணி அவர் உட்காந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அப்படிதான் அந்த காலத்துல போர்லாம் இருக்கும். எவனை தோக்கடிச்சிட்டாங்களோ அவன் ஏரியா ஃபுல்லா கேப்சர் பண்ணி உட்காந்து அரசு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்ப என்ன மாத்திரா பாத்தீங்கன்னா வந்து நம்ம மருதநாயகம் என்ன பண்றாரு, அவர் உட்காந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாரு. என்னென்ன ரூல் பண்றாரு, நெற்கட்டும் செவல், பனையூர், வாசுதேவ நல்லூர்னு சொல்லக்கூடிய ஊரை ஃபுல்லா உட்காந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் நடக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணுவான், டாக்ஸ் கேட்டே இருப்பான் இல்லையா, நம்ம மருதநாயகம் என்ன பண்றாருன்னா உட்காந்து ரூல் பண்றாரு, மக்கள்கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்றாரு. பட் என்ன பண்றாரு, இந்த டாக்ஸ் ஃபுல்லா மக்களுக்கே செலவு பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஓகேங்களா, நான் உங்கள்ட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்றேன், உங்களுக்கே செலவு பண்றேங்கிற மாதிரி. அதான் வெள்ளைக்காரன் என்ன பண்றான், டாக்ஸ் கேட்கறான். எப்ப டாக்ஸ் கொடுப்பான்னு. அப்ப என்ன பாத்தீங்கன்னா மருதநாயகத்துக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் இடையே ஒரு இது கிளாஷ் நடக்குது. ஓகேங்களா, என்ன கிளாஷ் ஆகும் பாத்தீங்கன்னா மருதநாயகம் மக்கள்கிட்ட வசூல் பண்ண டாக்ஸ மக்களுக்கே செலவு பண்றாரு. பட் பிரிட்டிஷ்காரன் கேட்கறான், கமிஷன் கேட்கறான், டாக்ஸ் கேட்கறான். அப்போ ஒரு பிரச்சனை வருது. அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேத்துக்கு ஒரு கிளாஷ் நடந்து மருதநாயகமும் பிரிட்டிஷ் டீமும் தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க. இப்ப பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு, ஆல்ரெடி இருந்த பூலித்தேவர் பிரச்சனை. ஓகேங்களா, ஆனா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மருதநாயகம் வந்து பிரிஞ்சு போன பிரச்சனை. ஓகே, சண்டை போட்டு போயிட்டாப்ல. அப்ப என்னன்னா இந்த பிரச்சனை சால்வ் பண்ணும். இதுல ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்றாங்கன்னா மருதநாயகம் இருக்கான் இல்லையா, அவனை கொல்ல ட்ரை பண்றாங்க வேற பிரிட்டிஷ்காரங்க. ஏன்னா பூலித்தேவர் கூட ஆரம்பத்துல இருந்தே எதிரி. ஓகேவா, அவனை ஜெயிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மருதநாயகம் என்ன பண்ணிருக்காரு, இத்தனை வருஷமா கூடவே இருந்துட்டு பிரிட்டிஷ் டீம்லயே இருந்தாரு, பிரிட்டிஷ் டீம்ல சண்டை போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட என்ன இப்ப வந்து சண்டை போட்டு சோ எதிரியா மாறிட்டான். அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா மருதநாயகத்துக்கு பிரிட்டிஷ்காரோட எல்லா ஆக்டிவிட்டியும் தெரியும். பிரிட்டிஷ்காரன் இப்படிலாம் பிளான் பண்ணுவான், பிரிட்டிஷ்காரன் எப்படிலாம் வந்து டீமை நடத்துவான்னு எல்லாமே தெரியும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம பூலித்தேவரோட அப்புறம் கொண்டுக்கலாம். ஓகேவா, பட் மருதநாயகத்தோட கொண்டு பண்றாங்க. மருதநாயகத்தை வந்து 1764 தூக்குல போட்டு முடிச்சிடுறாங்க. இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. மருதநாயகம் தூக்குல போடப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1764 தூக்குல போட்டு முடிக்கிறாங்க. ஓகேங்களா, சோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மருதநாயகம் இறந்துட்டாரு இல்லையா, அப்ப என்ன பண்றாங்க, தலைமறைவா இருந்த பூலித்தேவர் வந்து திரும்ப வராரு. திரும்ப என்ன பண்றாரு, அந்த நெற்கட்டும் செவலை வந்து 1764 உட்காந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா, பட் என்னாச்சும் பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 3 இயர்ஸ் என்ன பண்றாங்கன்னா பூலித்தேவரை கடைசி பண்ணுவாங்க. சண்டை நடந்துட்டே இருக்கும், சண்டை நடக்கும். இது நம்ம கடைசியில் பண்றாங்க பாத்தீங்கன்னா 1767 வந்து கேப்டன் கேம்பல் வந்து கைது பண்ணிட்டு போறாரு. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, பூலித்தேவரை 1767 இறுதியாக கைது செய்தது யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா கேப்டன் கேம்பல். இதுக்கப்புறம் வச்சு நமக்கு ஹிஸ்டரியில ப்ராப்பரா இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா சோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பூலித்தேவரை கைது பண்ணிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, சோ காட்டுக்குள்ள வச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அப்படி கிடையாது, பூலித்தேவர் கைது பண்ணிட்டு போனாங்க. ஆனா என்னாச்சு, பூலித்தேவர் போற வழியில தன்னோட குலதெய்வம் கோயில் இருக்கு, சாமி கும்பிடணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாரு. அவங்களும் பர்மிஷன் கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த குலதெய்வ கோயிலுக்குள்ள ஒரு சுரங்க பாதையில தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, பட் வந்து ஹிஸ்டாரிக்கலா ப்ராப்பர் ரெக்கார்ட் ஆகல. அவங்க தெரிஞ்சுக்க விஷயம் பாத்தீங்கன்னா பூலித்தேவரை ஃபர்ஸ்ட் அகேன்ஸ்ட் பண்ண பிரிட்டிஷ்கார யாருன்னா அலெக்சாண்டர் ஹெரான். களக்காடு போர்லயும் பூலித்தேவர் ஜெயிச்சிட்டாரு. அடுத்து நினைச்சு அவருக்கு அகேன்ஸ்டா வந்து நம்மளுடைய மதுராயத்தை இறக்குனாங்க. மதுராயன் ஜெயிச்சாரு. மதுராயன் என்ன பண்றாரு, அந்த சில பேர் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் டாக்ஸ் கட்டாப் என்ன பண்றான், பிரிட்டிஷ்காரனுக்கு மதுராயத்து பிரச்சனை வந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, மருதநாயகத்தை வந்து 1764 தூக்குல போட்டுறாங்க. அப்ப நான் இது வரைக்கும் தலைமறைவா இருந்த புலித்தேவர் திரும்ப வந்து ரூல் பண்றாரு. பட் 1767 என்ன பண்றாங்கன்னா சோ நம்மளுடைய கேப்டன் கேம்பல் அலெக்சாண்டரை நம்மளுடைய புலித்தேவர் கைது பண்ணி கொண்டு போறாப்ல. ஓகேங்களா, இதோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் எதிர்த்தது யாருன்னா அலெக்சாண்டர் ஹெரான். கடைசியா கைது பண்ண யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் கேம்பல். ஓகேங்களா, சோ புலித்தேவர் தெரிஞ்சா போதும், இந்த அளவுக்கு போதும் எக்ஸாம்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து வரக்கூடிய ஹீரோ பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன். ஓகேங்களா, கட்டபொம்மன்.
ஆக்சுவலா கட்டபொம்மன் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அந்த இவர் இருக்காரு இல்லையா, வெள்ளக்கார இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ப்ராப்பரா டாக்ஸ் பே பண்ணிட்டு ரெகுலரா தான் இருந்தார். ப்ராப்பரா டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டு வந்து ப்ராப்பரா வந்து அவங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். பட் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அது சில எவிடன்ஸ் இருக்கு ஓகேங்களா, சொல்றாங்க பாருங்க. சோ கட்டபொம்மன் அப்படிங்கிறது பாஞ்சாலங்குறிச்சியை ரூல் பண்ணக்கூடிய ஒரு பாளையக்காரர். ஓகேங்களா. எப்படி பூலித்தேவருக்கு நெற்கட்டும் செவல்ங்கிற பகுதி இருந்துச்சோ, அதே போல இவரோட பகுதி பேர் பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இவரு வந்து ப்ராப்பரா டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டு இருந்தாரு. எந்த ஒரு இஷ்யூவும் பண்ணல. ஓகேங்களா. அதுக்கு சர்டிபிகேட் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, காலின் ஜாக்சன், ஜேம்ஸ் லண்டன். 2 பேரும் பிரிட்டிஷ்காரங்க. ஆபீசர்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்டபொம்மன் வந்து ஒரு நல்ல பையன்பா. டாக்ஸ்லாம் ரெகுலரா பே பண்ணிடுறான். அப்படின்னு சர்டிபிகேட் குடுத்துருக்காங்க. ஓகே. குட் சர்டிபிகேட் குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, கட்டபொம்மன் ப்ராப்பரா இருந்திருக்காரு. பட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1798ல ஒரு பெரிய பிரச்சனை. அவரால என்ன பண்ண முடியல, ஒரு 3310 பக்கோடா வந்து ப்ராப்பரா பே பண்ண முடியல. ஓகேங்களா. சோ 3310 பக்கோடா. பக்கோடான்னா அந்த காலத்துல காயின்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே. நான் பாத்தீங்கன்னா ருப்பீன்னு சொல்றேன். அந்த மாரி அந்த காலத்துல பக்கோடான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி குடுக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் வந்து வெள்ளைக்காரனுக்கு டாக்ஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும். அவன் கேட்டுட்டே இருப்பான். நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். ஆனா இவர் கட்டபொம்மன் நம்ம ஊருக்காரர். அதாவது மக்கள் சொல்றாங்க, "கட்டபொம்மா, பாரு கட்டபொம்மா, ப்ராப்பரா மழை இல்ல. மழை இல்லாட்டி என்னாச்சு நமக்கு வந்து விவசாயம் பண்ண முடியல. சோ டாக்ஸ் கட்ட முடியலன்னு" சொல்லி மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப அவர் நம்மட்ட கட்டபொம்மன், "ஓகே அப்படியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் சீசன் பாத்துக்கலாம்னு" சொல்லி ஃப்ரீயா விட்டுர்றாரு. ஏன்னா அவரு மக்களுக்காக பார்க்கக்கூடிய அரசு. ஓகேங்களா. அப்படி இருந்துச்சு. ஆனா வெள்ளைக்காரனுக்கு என்ன தேவை? கம்பல்சரி வந்து டாக்ஸ் தேவை. அப்போ ஒரு பெரிய கிளாஷ் நடக்குது. அப்ப என்னாச்சுன்னா 1798ல கட்டபொம்மனால ஒரு 3310 பக்கோடா வந்து ப்ராப்பரா பே பண்ண முடியல. அப்ப என்ன பண்றாங்க? இத கட்ட சொல்லி இமிடியேட்டா கட்ட சொல்லி வந்து கட்டபொம்மனுக்கு இது வருது. ஓகேவா? ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஜாக்சன் துரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜாக்சன் துரை வந்து ஆர்டர் போடுறாப்ல. கட்டபொம்மா யூ ஹேவ் டு பே 3310 பக்கோடாஸ் இமிடியேட்லின்னு சொல்லி லெட்டர் போடுறாரு. பட் கட்டபொம்மன் என்ன பண்றாரு? உடனே வந்து அந்த ஜாக்சன் துரைக்கு லெட்டர் அனுப்புறாரு. ஓகேவா? சோ தன்னோட நிலைமைய சொல்றதுக்கு நேர்ல பார்க்க ட்ரை பண்றாரு. ஆனா என்ன பண்றான் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் லார்ட் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த கட்டபொம்மன மீட் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான். கட்டபொம்மன் என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் துரை வந்து ஒரு பக்கம் இருப்பான். ஜாக்சன் வந்து ஒரு ஃபோர்ட்ல இருப்பான். ஒரு கோட்டையில இருப்பான். அவன பார்க்க கட்டபொம்மன் கிளம்பி போவாரு. ஆனா ஜாக்சன் என்ன பண்ணுவான், வேற கோட்டைக்கு தப்பிச்சு போயிருவான். ஓகேங்களா? அப்ப தப்பிச்சு மீன்ஸ் வேற கோட்டைக்கு ஷிஃப்ட் ஆயி போயிருவான். அப்ப ஜாக்சன பார்க்குற என்ன பண்ணுவாரு, கட்டபொம்மன் வந்து அந்த கோட்டைக்கும் போவாரு. பட் ஜாக்சன் வந்து வேற பக்கம் போயிருவான். இதுக்கு அவாய்ட் பண்றதுக்காக. ஓகேவா? கட்டபொம்மன வந்து ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் இருக்கும். அப்புறம் என்ன கட்டபொம்மன பழி வாங்குறதுக்காக அவன என்ன பண்றாங்க, சோ வந்து ஜாக்சன் அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாரு. கடைசி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க விலாச அரண்மனைன்னு சொல்லுவாங்க. இங்கன்னா ராமநாதபுரத்துல இருக்கு. ராமலிங்க விலாச அரண்மனை ராமநாதபுரத்துல இருக்கு. அங்க போய் என்ன பண்றாங்க, கட்டபொம்மன் வந்து போயிடுறாரு. ஜாக்சன் தெரு உள்ள இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப யார் யார் போறாங்கன்னா, கட்டபொம்மன் போறாரு. ஓகேங்களா? சோ கட்டபொம்மன், அடுத்து அவரோட அமைச்சர் பார்த்தீங்கன்னா வந்து, சிவ சுப்பிரமணிய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சிவ சுப்பிரமணிய பிள்ளை அமைச்சர். மினிஸ்டர். கட்டபொம்மனோட மினிஸ்டர் ஓகேங்களா? தம்பி பார்த்தீங்கன்னா ஊமைத்துரை. 3 பேரும் போறாங்க. ஓகேவா? ராமலிங்க விலாஸ் அரண்மனைக்கு என்ன பண்றாங்க? ஜாக்சன் துரை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு 3 பேரும் போறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜாக்சன் வந்து உள்ள உட்கார்ந்துகிட்டு, கட்டபொம்மன வந்து பார்க்கறதுக்கு பெர்மிஷன் தரல. ரொம்ப நேரம் காக்க வைக்கிறாங்க. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஆபீஸ் போறோம். நமக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலே பயங்கர டென்ஷன் ஆகுது நமக்கு. ஆனா அவர் வந்து கட்டபொம்மன் வந்து ஒரு பாளையக்காரன். சொல்லப்போனா அந்த குட்டி அரசன். ஓகேவா? அப்படிப்பட்ட அரசன் என்ன பண்றான்? ஜாக்சன் துரை பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ண வச்சு அவமதிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப கட்டபொம்மன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம கோட்டைய உடைச்சுட்டு உள்ள போயிறாரு. ஓகேவா? உடைச்சு உள்ள போறாரு. அப்ப என்ன பண்றாங்க? பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா சண்டையா போய் முடியுது. இந்த படத்துல பார்த்திருப்பீங்களா? வந்து யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிற கிறிஸ்டின் கேட்டுருப்பாரு இல்லையா? அந்த வசனம் வந்து இங்க தான் நடக்கும். ராமலிங்க சரணமையில. அப்பலாச்சும் பார்த்தீங்கன்னா, சோ கட்டபொம்மன் ஆக்சுவலா எதுக்கு போனாரு? ட்ரை பண்ணாரு எதுக்குன்னா, நான் டாக்ஸ் கட்ட முடியல. அந்த 3310 பக்கோடா ஏன் வந்து பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா ஜாக்சன் துரை ப்ராப்பரா அந்த விஷயத்த கேட்டிருந்தா பிரச்சனையே இல்ல. ஆனா என்னாச்சு ஜாக்சன் துரை அவமதிக்க என்னாச்சுன்னா, கட்டபொம்மனோட கோவம் கிளம்பிட்டே இருந்துச்சு. கட்டபொம்மன் என்ன பண்றாரு, கதவ உடைச்சுட்டு உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு பேச்சுவார்த்தை பேசுறாங்க. பட் பேச்சுவார்த்தை என்னாச்சு, கடைசியா சண்டையா போய் முடியுது. சண்டையில என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கிளார்க்க கொன்னுடுறாங்க. ஓகேவா? வந்து கட்டபொம்மன் டீம் என்ன பண்றாங்கன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கிளார்க்க வந்து கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனும் ஊமைத்துரையும் தப்பிச்சு போயிருவாங்க. ஓகேவா? லெப்டினன்ட் கிளார்க்க வந்து கில்டு கொன்னுடுறாங்க. அப்புறமேட்டு கொன்னு முடிச்சுட்டு கட்டபொம்மனும் ஊமைத்துரையும் தப்பிச்சு போயிடுறாங்க. அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை வந்து உள்ளே சிக்கிறாரு. அந்த கோட்டைக்குள்ள சிக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு சீன். இது ராமநாதபுரத்துல நடந்து முடிஞ்சது இல்லையா? அடுத்த சீன் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கவுன்சில்ல நடக்குது அடுத்த சீன். அந்த மெட்ராஸ் கவுன்சில்ல பாத்தீங்கன்னா, கட்டபொம்மன் போய் சொல்றாரு. லெட்டர் அனுப்புறாரு. போய் நேர்ல போய் பார்க்குறாரு. சொல்றாரு இந்த மாரி.
ஐயா இந்த மாதிரி 1798 என்னால வந்து என்ன பண்ண முடியல, 3310 கூட கொடுக்க முடியல. ஐ வில் அக்செப்டட். ஆனா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அதுக்கான காரணத்தை சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்கும் என்ன அவமதிச்சிட்டே இருந்தாங்க. அதனால என்ன பண்ணுச்சு, வேற வழி இல்லாம போய் பேச போனோம். பட் இந்த பிரச்சனை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து வெட்டுக்குத்துல போய் முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து காரணம் யாருன்னா ஜாக்சன் துரை தான். ஒருவேளை அவர் வந்து என் பேச்ச கேட்டிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்து இருக்காது. அடுத்து என்ன பண்றாருன்னா கட்டமன் வந்து சோ பேசுறாரு. அந்த கேஸ டீல் பண்ணது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. வில்லியம் பிரவுன், வில்லியம் ஆரம், ஜான் காசா மேஜர், இவங்கெல்லாம் வந்து மெட்ராஸ் கவுன்சிலோடைய ஜட்ஜஸ், ஆபீசர்ஸ். அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா உட்காந்து ஓகே அப்படியே விஷயம் சொல்லி என்ன பண்றாங்க பாக்குறாங்க. விசாரிச்சு பார்த்து கடைசி என்ன தெரியுது, ஆமா ஜாக்சன் துரை தப்புன்னு தெரியுது. அப்புறம் பண்றாங்க ஜாக்சன் துரைய பதவி விட்டு தூக்கிட்டு அதுக்கு என்ன பண்றாங்கன்னா லூசிங் டன் ஒருத்தரை வந்து நியமிக்கிறாங்க. அவருக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா லூசிங் டன் அப்படின்னு ஒருத்தரை வந்து நியமிக்கிறாங்க. எப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. சோ கட்டபொம்மன் பிரச்சனையில வந்து ஜாக்சன் துரைக்கு பதிலாக புதிதாக நியமிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா லூசிங்டன் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா? இந்த பிரச்சனை முடிஞ்சது. ஆக மொத்தம் ஜாக்சன் துரை என்ன பண்ணிட்டாங்க, பதவியை விட்டு டீப்ரமோட் பண்ணி துரத்தி விட்டாங்க. ஓகேவா? ஆனா கட்டபொம்மனுக்கு இருந்த கோபம் குறையுமா? குறையாது. ஆனா கட்டபொம்மன் ஒரு காலத்துல சும்மா சாக்லேட் பாய் இருந்தாப்ல. பட் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ரகட் பாய் ஏத்தி விட்டாங்க இல்லையா? அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா கட்டபொம்மனுக்கு வெள்ளைக்காரனை பழி வாங்கியே தீரணும்னு மனசுல பதிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து ஒரு டீம் உருவாக்க ட்ரை பண்றாரு. ஆனா கட்டபொம்மனால ஜெயிக்க முடியாது. கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி குட்டி ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஹீரோ. ஓகேவா? அப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு டீம் உருவாயிட்டு இருக்குன்னு தெரியுது கட்டபொம்மனுக்கு. அந்த டீம் பேர் தான் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி. அதாவது பாத்தீங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு டீம் உருவாகிட்டு இருக்கு. இது எதுக்கு உருவாகுது? சோ சவுத் இந்தியா ஃபுல்லா ஒண்ணு சேர்த்து என்ன பண்றான், வெள்ளைக்காரனை வந்து அழிக்கலாம்னு சொல்லி ஒரு டீம் உருவாகிட்டு இருக்கு. ஓகேவா? அது தென்னிந்திய கூட்டமைப்பு உருவாக்குறது யாருன்னு கேட்பாங்க கொஸ்டின்ல. இது உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து மருது பிரதர்ஸ். சோ மருது சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க. சின்ன மருது, பெரிய மருதுன்னு சொல்லி. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சோ இந்த டீம் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்ப கட்டபொம்மன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த டீம்ல ஜாயின் பண்ண ட்ரை பண்றாரு. ஓகேங்களா? கட்டபொம்மனும் வாண்ட் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் டீம். இப்ப போறாரு, ட்ரை பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த டீம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க ஒரு சில விஷயங்கள. அப்ப அந்த தென்னிந்திய கூட்டமைப்புல வந்து யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நாகலாபுரம் பாளையக்காரர், மன்னார்கோட்டை, கோலார்பட்டி, சென்னல்குடி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த பாளையக்காரர்களுடைய ஊர் பேர். அவங்க என்ன பண்றாங்க, இந்த டீம் எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஓகேவா? சோ நாகலாபுரம், மன்னார்கோட்டை, அடுத்து பாத்தீங்கன்னா வந்து கோலார்பட்டி, சென்னல்குடிங்கிற டீம்லாம் என்ன பண்றாங்க, இந்த தென்னிந்திய கூட்டமைப்புல டீம் வந்து மெம்பரா இருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி பிரகடனம். அதாவது பாத்தீங்கன்னா வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். இது நெறைய பேர் இருக்கு. என்னன்னா வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், ஸ்ரீரங்கம் ப்ரொக்ளமேஷன், ஜம்புத்தீவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திருச்சிராப்பள்ளி அல்லது ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் உடன்படி, ஸ்ரீரங்கம் பிரகடனம் அல்லது பாத்தீங்கன்னா ஜம்புத்தீவு. ஜம்புத்தீவுன்னா வந்து ஸ்ரீரங்கத்துக்கு அந்த பேர், பழைய காலத்து பேர். ஸ்ரீரங்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னா இப்பவும் காவேரி இவ்வளவு சரௌண்ட் பண்ணிருக்கும். ஸ்ரீரங்கம் பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல்ல தான் இருக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இப்போ நீங்க என்ன பண்ணுவோம், பஸ்ல தான் போற மாதிரி இருக்கும். அப்ப ஸ்ரீரங்கம் வாஸ் என்டர்லி கவர்டு 4 sides பை வாட்டர். அப்போ அது தீவு தான். அப்ப ஸ்ரீரங்கத்துக்கு அந்த காலத்து பேர் பாத்தீங்கன்னா ஜம்புத்தீவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்ரீரங்கம் பிரகடனம், ஜம்புத்தீவு பிரகடனம், அதே போல பாத்தீங்கன்னா அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 3மே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? அதை ரிலீஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சின்னமருது இருப்பார்ல, ரிலீஸ் பண்ணுவாரு. சின்னமருது வந்து ஒரு அனௌன்ஸ் பண்றாரு. பிரகடனம் தான் உன்னோட அனௌன்ஸ்மெண்ட் தான். ஓகே, அனௌன்ஸ் பண்றாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாருன்னா, நல்லா கவனிச்சுங்க மக்களே. சோ வெள்ளைக்காரன் நமக்கு எதிரி. அப்ப அந்த வெள்ளைக்காரனுக்கு யாரோ சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சா நீங்களும் எதிரியா கன்சிடர் பண்ணப்படுவீங்க. அப்ப அந்த வெள்ளைக்காரனையும் வெட்டுவோம். சோ உங்களையும் வெட்டணும் என்ன பண்றாரு, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அது பேர் தான் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இதெல்லாம் பார்த்து நம்ம கட்டபொம்மன் வந்து இந்த டீம்ல ஜாயின் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்காரு. ஓகேவா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி வந்து என்டையரா பிளைனான ஏரியா. ஓகேங்களா? ஒரு நாடுன்னு எப்படி இருக்கும்னா, ஒரு நாடு பார்த்தீங்கன்னா வந்து, சோ கொஞ்சமாவது வந்து மலைகள் இருக்கணும். மவுண்டன்ஸ் இருக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்தியா இருக்குன்னா, இந்தியாவோட நார்த்ல வந்து நமக்கு இமயமலைன்னு ஒரு மிகப்பெரிய நேச்சுரல் இது இருக்கு. கவர் இருக்கு. ஓகேங்களா? அப்படி ஒருவேளை இமயமலை இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, சீனாக்காரங்க டக்குன்னு உள்ள வந்து சண்டை போட்டே இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒரு நாடுங்கிறப்ப கண்டிப்பா ஒரு மலைகள் இருந்தா என்ன பண்ண முடியும்? மலைகள் இருந்தா தான், சோ அங்க கோட்டைகள் அமைச்சு என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து வந்து கண்காணிப்பாங்க. சோ எங்க எதிரிகள் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி ப்ராப்பரா பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்படி ஒரு கவரேஜ் இருக்கும். பட் என்னாச்சுன்னா, திருச்சி அந்த பாஞ்சாலங்குறிச்சிங்கிறது கம்ப்ளீட் எப்படி இருக்கு? பிளைன்ல அமைஞ்சிருக்கு. சமவெளியில இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா, அவரால வந்து தனியா சண்டை போட முடியாது. அப்ப என்ன பண்றாரு, நம்முடைய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா வந்து டீம்ல மெர்ஜ் ஆகுறாரு. ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் தனியா போய் இந்த டீம்ல மெர்ஜ் ஆகல. எப்படி போறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சிவகிரி பாளையக்காரர் இருப்பார கூட்டு போறாரு. 1799ல சிவகிரி பாளையக்காரரை கூடவே கூட்டு போறாரு. அந்த பாளையக்காரர் என்ன பண்றாருன்னா சிவகரிக்காரர், சோ வந்து இந்த டீம்ல மெம்பரா மாறிட்டு,
டீம்ல பேசுவாங்க இல்லையா, என்னென்ன பிளான் பண்றோம்னு. டீம் என்ன பண்றாங்க, எல்லா பிளானையும் அப்படியே கேட்டுக்கிறான். கேட்டு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, அப்படியே என்ன பண்றான், அந்த பிளானை வந்து ஃபுல்லாவே பிரிட்டிஷ்காரன்ட்ட ரிலீஸ் பண்ணிடுறான், லீக் பண்ணிடுறான். அப்ப என்னாச்சு, இந்த ஒட்டுமொத்த டீமோட என்டையர் பிளானும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு போது, கடைசியா வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து கேப்சர் ஆயிடுச்சு. அவன் பிரிட்டிஷ்காரன் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறான். ஓகேங்களா? அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அந்த டீம் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ப்ராப்பர் பிளான் ஃபுல்லா லீக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஞ்சாலங்குறிச்சி சொல்லப்போனா கட்டபொம்மன பழி வாங்கணும் வெள்ளைக்காரன். இப்ப வெள்ளைக்காரன் என்ன பண்றான்னா, அவன் வந்து பாஞ்சாலங்குறிச்சிய ஃபுல்லா என்ன பண்றான், சரவுண்ட் பண்ணி முற்றுகையிட ஆரம்பிக்கிறான். இதுல சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையின் போது ஓகேங்களா? அப்ப வந்து வைஸ்ராய் யாருன்னு கேட்பாங்க. வைஸ்ராய்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஹெட் அவர்தான் வைஸ்ராய். ஓகேங்களா? அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையின் போது வைஸ்ராய் யாருன்னு பாத்தீங்கன்னா, லார்டு வெல்லஸ்லி. ஓகேங்களா? அவர்தான் வைஸ்ராயா இருந்திருக்காரு. ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிட்டார் இல்லையா? அந்த கேப்டன் பேர் என்ன கேட்டாங்கன்னா, மேஜர் பேனர்மேன். உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணாம பார்த்தா 2 ஆப்ஷனும் இருக்கும். பாஞ்சாலங்குறிச்சிய வந்து சீஸ் பண்ணும்போது, ஓகேவா? பார்த்தீங்கன்னா, முற்றுகையிடும் என்ன பண்றாங்க, ஸோ அவருடைய கேப்டன் அந்த ஒட்டுமொத்த வைஸ்ராய் யாருன்னா, லார்ட் வெல்லஸ்லி. அந்த டீம கூட்டிட்டு போய் சீஸ் பண்றாரு இல்லையா? முற்றுகையிடுறாரு இல்லையா? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் பேனர்மேன். ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு எடுத்த உடனே வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சிய முற்றுகையிட்டு கட்டபொம்மன கைதெல்லாம் பண்ணல. எடுத்த உடனே அப்படி பண்ணல. என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தூது அனுப்புறாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஸோ கட்டபொம்மனுடைய ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ராமலிங்கர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவர அனுப்பி வைக்கிறாங்க. சோ ராமலிங்கம் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன மீட் பண்றாரு. மீட் பண்ணி என்ன பண்றாரு, "கட்டபொம்மா நல்லா கவனிச்சுக்கய்யா. நீ ஒரு சாதாரண அரசன். நீ குட்டி அரசன். ஆனா வெள்ளைக்காரன் ஒரு பெரிய டீம் வச்சிருக்கான். பீரங்கிலாம் வச்சிருக்கான். அப்ப உன்னால ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணு, தயவு செஞ்சு சரணடைஞ்சிரு. அவன எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான்னு" சொல்லி என்ன பண்றாரு, ராமலிங்கர் வந்து வார்ன் பண்றாரு. ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்றாரு. நம்ம கட்டபொம்மன் பாவம் என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத ராமலிங்கம். நம்மட்ட நெறைய பிளான் இருக்கு. ஓகேவா? சோ கட்டபொம்மன் வந்து அது பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் என்ன பண்ணாலும் சரி நம்ம அந்த கட்டபொம்மன் ஜெயிச்சுருவான்னு சொல்லி, தன்கிட்ட இருந்த எல்லா பிளானும் என்ன பண்றாரு, கட்டபொம்மன் ரிலீஸ் பண்ணிடுறாரு. இல்ல ஃப்ரெண்ட் அவன். ராமலிங்கம் ஃப்ரெண்ட். அப்புறம் என்ன பண்றாருன்னா, "நீ ஒண்ணும் கவலைப்படாதய்யா. நான் என்ன பண்றேன், சோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பிளான் வச்சிருக்கேன்." அப்படின்னு நம்மட்ட கட்டபொம்மன் வந்து பிளான ஃபுல்லா ஃப்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ராமலிங்கம் என்ன பண்றான், பிளான ஃபுல்லா கேட்டு போய் பிரிட்டிஷ்காரன்ட்ட ரிலீஸ் பண்ணிடுறான். ஓகேங்களா? அப்பனாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து வேற வழியே இல்ல. கட்டபொம்மனோட எல்லா பிளானும் லீக் ஆயிருச்சு. அவர் சரணடைய வேண்டியதா போயிரும். கடைசில என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் வந்து கடைசி என்ன இருப்பாரு, நம்ம புதுக்கோட்டை பக்கத்துல களப்பூர் காடுல தலைமறைவா இருப்பாரு. வேற வழியே இல்ல. கடைசில என்னாச்சு, கடைசியா பார்த்தீங்கன்னா, அவர் பிளான் லீக் ஆன பிறகு என்னாச்சுன்னா, கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய களப்பூர் காட்டுல பதுங்கிறாரு ஓடி போய். வேற வழி இல்ல. ஏன்னா எல்லா பிளானும் லீக் ஆயிருச்சு. எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருச்சு. பதுங்கிறாரு. கடைசில என்ன பண்றாங்க, அவரையும் வந்து 1799ல அக்டோபர் 16 என்ன பண்றாங்க, கைது பண்ணி கொண்டு வந்துட்டு கயத்தாறுங்கிற பகுதியில தூக்குல போட்டு கொல்றாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. அப்ப கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா வந்து பாஞ்சாலங்குறிச்சிய ரூல் பண்ணிக்கிட்டு, ஸோ ப்ராப்பரா டாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் என்னாச்சுன்னா 1798ல கட்டபொம்மனால ஒரு 3310 பக்கோட ப்ராப்பரா பே பண்ண முடியல. அப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் ஜாக்சன் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அந்த பிரச்சனை என்ன பண்றாங்க, லெப்டினன்ட் கிளார்க்ங்கிறவர கொன்னுடுறாங்க. ஓகேவா? அந்த கேஸ டீல் பண்றது யாரு? மெட்ராஸ் கவுன்சில்ல வில்லியம் ப்ரவுன், வில்லியம் மேஜர் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜான் காசா மேஜர் டீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து கட்டபொம்மன் என்னாச்சு, இப்ப வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு ஃபுல் அகைன்ஸ்டா மாறிட்டாரு. அவர் என்ன பண்றாரு, பாஞ்சாலங்குறிச்சியில இருந்துட்டு அகைன்ஸ்டா சண்டை போட ட்ரை பண்றாரு. பட் பாஞ்சாலங்குறிச்சி ஃபுல்லா பிளைனான ஏரியா. அப்ப என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, வேற இடத்துல ஜாயின் பண்றாரு. அந்த டீம் பேர் தான் பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய கூட்டமைப்பு. சவுத் இந்தியன் கான்ஃபரன்சி. அந்த டீம் உருவாக்குறது யாரு? நம்முடைய மருது சகோதரர்கள். ஓகேவா? அந்த டீம் நெறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் நம்ம கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா, மெம்பரா போகும்போது 1799 என்ன பண்றாரு, சிவகிரி பாளையக்காரனையும் கூட்டு போறாரு. பட் அவன் என்ன பண்றான், பிளான ஃபுல்லா பிரிட்டிஷ்காரன்ட்ட ஒப்படைச்சிடுறான். கடைசியா என்னாச்சுன்னா, பாஞ்சாலங்குறிச்சிய கேப்சர் பண்ணி, சோ கட்டபொம்மன கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன அந்த பாஞ்சாலங்குறிச்சிய கேப்சர் பண்ணும்போது யார் யார் இருக்காங்கன்னா, வெல்லஸ்லி வைஸ்ராயா பார்த்தீங்கன்னா, லார்ட் வெல்லஸ்லி இருக்காரு. அதேபோல டீமோட கேப்டன் யார் பார்த்தீங்கன்னா, மேஜர் பேனர்மேன் இருக்காரு. ஓகேங்களா? இப்படி போயிட்டு இருக்கு. கடைசில என்ன பண்றாங்கன்னா, கட்டபொம்மனுடைய எல்லா பிளானையும் ராமலிங்கமும் போய் ரிலீஸ் பண்ணிடுறான். அப்ப கடைசில என்னாச்சு, தன்னோட கடைசி காலத்துல புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய களப்பூர் காட்டுல கட்டபொம்மன் பதுங்கி இருக்காரு. கடைசில என்ன பண்ணிட்டாங்க, 1799ல பார்த்தீங்கன்னா வந்து, அக்டோபர் 16ஆம் தேதி கயத்தாறுல வந்து கட்டபொம்மன தூக்குல போட்டு கொன்னுடுறாங்க. சோ கட்டபொம்மன்ங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் முடிய போகுது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து வேலு நாச்சியார். ஓகேவா? வேலு நாச்சியார் பத்தி பார்க்கணும். இப்படி சொல்லப்போனா வந்து ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்திய பெண்மணி பார்த்தீங்கன்னா, ஜான்சி ராணி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி வேலு நாச்சியார் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து சும்மா. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஜான்சி ராணி பொறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வேலு நாச்சியார் பிறந்து அரசியாவே மாறிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரிய ஜான்சி ராணிய வந்து மாத்த சொல்லியிருக்கணும். எப்படி சொல்லியிருக்கணும்? நார்த் இந்தியாவோட வேலு நாச்சியார்ன்னு ஜான்சி ராணிய புகழ்ந்திருக்கணும். பட் என்ன பண்ணிருக்காங்க, ஹிஸ்டாரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாத்தி எழுதுறாங்க வரலாறைய. எப்படி எழுதுறாங்கன்னா, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு ஒரு குட்டி பொண்ணு என்ன பண்றாங்க, பெரிய அரசியோட கம்பேர் பண்றாங்க.
ஓகே சார், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஹிஸ்டரியில. ஓகேவா? பட் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியது, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யாருன்னா நம்மளுடைய வேலுநாச்சியார். அதான் எழுதுனா மார்க் போடுவாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து வேலுநாச்சியாரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது, இவங்க சிவகங்கை சமஸ்தானத்துல பிறந்திருக்காங்க. ஓகேவா? சோ இவரோட அப்பா பாத்தீங்கன்னா செல்லப்ப சேதுபதி. ஷி வாஸ் த டாக்டர் ஆஃப் செல்லப்ப சேதுபதி. ஓகேவா? சோ வந்து சிவகங்கை சமஸ்தானத்துல செல்லப்ப சேதுபதிக்கு மகளா பிறந்ததா வந்து நம்ம வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் ஆட்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இளவரசியா இருக்கும்போதே அந்த படைத்தளபதி படைக்கான எப்படி டீம் உருவாக்கணும், எப்படி ஒரு குதிரையை செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே தெரியும் நமக்கு. ஓகேவா? எப்படி ஒரு டீமை நடத்தணும், எப்படி சண்டை பண்ண சொல்லி எல்லாமே ப்ராப்பரா கத்துக்கிட்டாங்க. பிகாஸ் ஷி வாஸ் த பிரின்ஸ். ஓகேவா? அப்படி பிரின்சஸ் இவங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, இந்த வேலுநாச்சியார ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணி தராங்க. அவர் பேர் பாத்தீங்கன்னா முத்து வடுக நாயக்கர். சோ வேலுநாச்சியார் ஹஸ்பண்ட் பேர் பாத்தீங்கன்னா முத்து வடுக நாயக்கர். ஆனா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி முத்து வடுக நாயக்கருக்கும் ஆற்காடு நவாபுக்கும் பிரச்சனை. நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். ஆற்காடு நவாப் வந்து கெத்தா தான் இருக்கணும்னு நினைப்பாரு. சண்டை போட்டே இருப்பாரு யார்ட்டோட தான். அப்ப என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி முத்து வடுக நாயக்கருக்கும் ஆற்காடு நவாபுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன பண்ணிடுறாங்க, முத்து வடுக நாயக்கரை வந்து கொன்னுட்டு ஆற்காடு நவாப் ஜெயிச்சிடுறான். ஜெயிச்சு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, சிவகங்கை சமஸ்தானம் இருக்கு இல்லையா, ஃபுல்லாவே கேப்சர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சோ என்னாச்சுன்னா, வேலுநாச்சியாருடைய அப்பாவே இறந்தார் முதல்லயே. வயசா இறந்துட்டாப்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டா இருக்கக்கூடிய அந்த முத்து வடுக நாயக்கர் என்ன பண்றாங்க, அந்த ஆற்காடு நவாப் வந்து ஜெயிச்சிடுறாப்ல. ஜெயிச்சு என்ன பண்றாங்க, அந்த டீம் ஃபுல்லாவே வந்து இது பண்றாங்க. சிவகங்கை கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்ப வேலுநாச்சியார் கையில வந்து ஒரே ஒரு குட்டி குழந்தை, கை குழந்தை இருக்கு. ஓகேவா? கை குழந்தை ஒண்ணு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா, அந்த அம்மா தனியா நிக்கிறாங்க. நெருக்கவே நிக்கிறாங்க. வேற வழி இல்ல. ஏன்னா அப்பா வந்து இறந்துட்டாரு. ஹஸ்பண்டையும் கொன்னுட்டாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த வேலு நாச்சியாருக்கு சப்போர்ட் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா, விருப்பாட்சியைச் சேர்ந்த கோபால் நாயக்கர். திண்டுக்கல் விருப்பாட்சி. அப்ப என்ன சொல்லுவாங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கோபால் நாயக்கர் விருப்பாட்சி கோபால் நாயக்கர். எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்ப வந்து என்ன பண்றாரு, இவரு தான் சப்போர்ட் பண்றாரு. "நீ ஒண்ணும் கவலைப்படாத தங்கச்சி. நான் பார்த்துக்கிறேன்னு" கூட்டிட்டு போறாரு. கோட்டையில கூட்டிட்டு போய் என்ன பண்றாருன்னா வந்து ஃபுல்லா செக்யூர் பண்ணி காப்பாத்திட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன், கோபால் நாயக்கருக்கு பிரச்சனை. ஆனா என்ன பண்றாங்க, யாருமே ஏத்துக்கல. பட் என்ன பண்றாருன்னா, கோபால் நாயக்கர் தான் வந்து வேலுநாச்சியார கூட்டிட்டு போயிட்டு ஃபுல் செக்யூரிட்டி குடுத்து காப்பாத்துறாரு. ஓகேங்களா? அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து மனசுல கோவம். முத்தொடுகர கொன்னுட்டாங்கன்னு ஒரு கோவம். நாட்ட கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கோவம். ஓகேங்களா? இந்த கோவத்த என்ன பண்றாங்க, வெளிப்படுத்தி ஆகணும். நமக்கு எல்லாமே இருக்கு. வீரம் இருக்கு. டீம கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா டீம் தான் இல்ல. அப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேல் நாயக்கர் கோபால் நாயக்கர் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, கோபால் நாயக்கர வந்து தாண்டவரன்னு ஒருத்தர் இருப்பான். அவன தூது அனுப்புவாரு அமைச்சர. ஓகேவா? அமைச்சர் தாண்டவராயர் என்ன பண்ணு, நீ இங்க இருந்து கிளம்பி போ. தூது போ. யார்ட்ட தூது போ? நீ பார்த்தீங்கன்னா வந்து திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா? அவர்ட்ட தூது போ. போயிட்டு இந்த மாரி சொல்லு. இந்த மாரி வேலு நாச்சியார் அரசு இருக்காங்க. கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய படைய குடுங்கன்னு சொல்லி தூது போட அனுப்புறாங்க. அப்ப கொஸ்டின் கேட்பாங்க. திப்பு சுல்தான்ட்ட, ஹைதர் அலி கிட்ட எல்லாமே ஒரே டீம் தான். ஒரே ஃபேமிலி தான். ஓகே. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, திப்பு சுல்தான்ட்ட ஓகேவா? வந்து தாண்டவராயன் தூது போனது. தூது அனுப்பிச்சது யாரு? கோபால் நாயக்கர். அப்ப என்ன பண்றான், அந்த லெட்டர படிச்சு பார்த்து திப்பு சுல்தான் வந்து ஓகேன்னு சொல்லி படை அனுப்புறான். ஒரு டீம் அனுப்புறான். யார் தலைமையில அனுப்புறான்னா, சையது தான் டீம் கேப்டன் அனுப்புறாங்க. சையது தான் என்ன பண்றாங்க, டீம கூப்பிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப திண்டுக்கல் கோபால் நாயக்கரு தாண்டவராயன தூது அனுப்புறாரு. தாண்டவர் என்ன பண்ணியிருக்கான், கிளம்பி போயிட்டு நம்ம திப்பு சுல்தான மீட் பண்றாப்ல. திப்பு சுல்தான் என்ன பண்றாருன்னா, ஓகேன்னு சொல்லி என்ன பண்றாரு, தன்னோட சார்பா வந்து சையத வந்து டீம்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. சையத டீம் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி வருது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, 3 டீம் சேர்ந்துருச்சு. வேலுநாச்சியாருடைய வீரம் ஒரு பக்கம், சையது டீம் ஒரு பக்கம், கோபால் நாயக்கர் டீம் ஒரு பக்கம். 3 என்னாச்சு, ஒண்ணா மெர்ஜ் ஆயிட்டு போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு என்ன பண்றாங்க, 1780ல பாத்தீங்கன்னா, சிவகங்கை டீம வந்து சிவகங்கை திரும்ப வந்து ரீகேப்சர் பண்ணிடுறாங்க. ஃபுல்லா திரும்ப வந்து கைப்பற்றிடுறாங்க. ஓகேங்களா? இத்தன நாள் வெள்ளைக்காரன்ட்ட இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, திரும்ப கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இத 2 விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த வேலுநாச்சியார பத்தி படிக்கும்போது 2 பெண்கள் முக்கியமா வராங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க குயிலி, ஒருத்தங்க உடையாள். குயிலி, உடையாள். இதுல குயிலி யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் சொல்லப்போனா உலகத்தின் முதல் தற்கொலை படைப்பெண். சூசைட் பாம்ப். உலகத்தின் முதல் தற்கொலை படைப்பெண். உலகத்துக்கே தற்கொலை படைப்பெண். ஃபர்ஸ்ட் சூசைட் பாம்ப் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க தான். ஓகேங்களா? ஏன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க யோசிக்கிறாங்க. குயிலி. என்ன யோசிக்கிறாங்கன்னா, வெள்ளைக்காரன் வந்து சண்டை போடுறான். அவன் ஜெயிக்கிற காரணம் என்ன? அவன்கிட்ட கூடிய வெப்பன்ஸ் தான். அந்த பியரிங் வச்சிருக்கான், புல்லட் வச்சிருக்கான், வச்சிருக்கான். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம், வெள்ளைக்காரனை ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு அழிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், வெள்ளைக்காரோட அந்த கோட்டை இருக்கு இல்லையா, வெள்ளைக்காரோட குடோன்ல பாத்தீங்கன்னா நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். அந்த வெப்பன்ஸை ஒட்டுக்கா அழிச்சா நல்லா இருக்கும்னு இது பண்றாங்க. இந்த குயிலி தன் உடம்புல ஃபுல்லா தீ குளிச்சு என்ன பண்றாங்க, போய் இந்த குடோனை குளிச்சிருவாங்க. இதை வெள்ளைக்காரன் பார்த்துட்டே இருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எப்படி செட்டப் இருக்கு பாத்தீங்கன்னா, கோயில் இருக்கு இல்லையா, கோயில் இருக்குன்னா கோயிலுக்கு பக்கத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பெரிய பெரிய குடோன் வச்சிருப்பாங்க.
கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா கொட்டில் போட்டு, பாத்தீங்கன்னா கொட்டில் மீன்ஸ் இந்த பெரிய பெரிய பரண் மாதிரி அமைச்சர் பண்ணிருப்பாங்கன்னா வந்து, ஸோ அங்க வந்து வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப என்னாச்சுன்னா ஊர்ல திருவிழா நடக்குது. அப்புறமேட்டு வெள்ளைக்காரன் பார்த்துட்டே இருக்கான். இந்த அம்மா என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, உடம்புல ஃபுல்லா தீ குளிச்சுக்கிட்டு அப்படியே அந்த அம்மா போகுது. வெள்ளைக்காரன்லாம் பாக்குறான். பட் அவனுக்கு புரியல. ஏதோ நேர்த்திக்கடன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் பாட்டுக்கு. ஓகேங்களா? என்ன பண்றாங்க, அம்மா கிளம்பி போயிட்டு அத நெருப்போட என்ன பண்றாங்க, அந்த குடோன்ல போய் தீ குளிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து ஒட்டுமொத்தமா இந்த பில்டிங் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிருது. ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. வேலுநாச்சியாரோட பீரியட்ல ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா தற்கொலை படை பெண்ணா மாறின யாருன்னு பாத்தீங்கன்னா குயிலி அப்படிங்கிறவங்க. பெரிய விஷயம் எல்லாமே. ஓகேங்களா? அடுத்த ஆச்சு பாத்தீங்கன்னா உடையாள் முக்கியம். சோ உடையாள் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க வேலுநாச்சியாரோட ஃப்ரெண்ட். ஓகேவா? ஷி வாஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் வேலுநாச்சியார். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலா அந்த முத்துவடுகரை கொன்னுட்டு வேலுநாச்சியாரும் தப்பிச்சு என்ன பண்றாங்க, அந்த இதுக்கு போறாங்க இல்லையா? ஆம், திண்டுக்கல் போறாங்க இல்லையா? அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து உடையாள்கிட்ட போய் கேக்குறாங்க. உடையாள், நீ வந்து வேலுநாச்சியோட ஃப்ரெண்டு. உனக்கு கண்டிப்பா தெரியும் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு. உண்மையை சொல்லு, இல்லாட்டி கொன்றுவோங்கிறாங்க. ஆனா உடையாள் வந்து எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணல, வேலுநாச்சியோட லொகேஷன் சொல்லவே இல்லை. அப்புறம் பண்றாங்க. சோ வேலுநாச்சியோட இருப்பிடத்தை காமிக்காதனால என்னாச்சுன்னா, கொல்லப்பட்ட பெண் யாருன்னா உடையாள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேவா? சோ உடையாள் வாஸ் கில்ட் பிகாஸ் ஆஃப் சி டிட் இன் எக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா, இது பண்ணல. சோ வேலுநாச்சியோட லொகேஷன் வந்து சொல்லல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா வந்து யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, வேலுநாச்சியார் என்ன பண்ணிட்டாங்க, 1780 வந்து சிவகங்கையை திரும்ப கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இது பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? வேலுநாச்சியாரோட பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். நம்ம முதல்ல படிச்சோம் இல்லையா? சோ வேலுநாச்சியார் வந்து கையில ஒரு குழந்தை வந்து பார்த்தோம் இல்லையா? அந்த குழந்தை வளர்ந்துருச்சு. அந்த குழந்தைக்கு பேர் பாத்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். அவர் எங்க மேரேஜ் பண்ணி தராங்க அந்த குட்டி குழந்தைய? சோ பாத்தீங்கன்னா பெரிய வேங்கன் உடையத்தேவருக்கு மேரேஜ் பண்ணி தராங்க. ஓகேவா? அப்ப மக பேரு வெள்ளச்சி நாச்சியார். மேரேஜ் பண்ணி தரக்கூடிய மருமகன் பேர் பாத்தீங்கன்னா வந்து பெரிய வேங்கன் உடையத்தேவர். ஓகேவா? அது முக்கியம். அடுத்து என்னாச்சுன்னா, வேலுநாச்சியாரோட பீரியட்ல வந்து கம்ப்ளீட்டா சின்ன வயசுல இருந்தே ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹீரோஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து மருது பிரதர்ஸ் தான். ஓகேங்களா? சோ வேலுநாச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் பக்கத்து பக்கம் தான். அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, வேலுநாச்சியோட ஆரம்ப காலத்துல இருந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மருது பிரதர்ஸ். ஓகே. அவங்கள பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்த விஷயம். சோ இப்ப வேற என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கோபால் நாயக்கர் வந்துட்டு போனார் இல்லையா? அவரை பத்தி தெரிஞ்சுக்குவோம். சோ அதுக்கு முன்னாடி விஷயம் பாத்தீங்கன்னா, ஒண்டி வீரன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பூலித்தேவருடைய படை தளபதி. ஓகேவா? சோ ஒண்டி வீரன் ஆக்சுவலா வந்து பாளையக்காரர் கிடையாது. யாரு? பூலித்தேவர். ஒண்டி வீரன் பாத்தீங்கன்னா, நம்ம பூலித்தேவருடைய படை தளபதி. அப்ப இவரு என்ன பண்ணிருக்காரு? நெற்கட்டும் சேவல படை தளபதியா இருந்திருக்காரு. ஓகேங்களா? அப்ப இந்த ஒண்டி வீரன்ங்கிற பேரு ஒரு காரண பெயர்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? பறவைன்னா ஏன் வச்சிருக்கோம்? பறக்குது. நாற்காலி ஏன் வைக்கிறோம்? 4 கால் இருக்கு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒண்டி வீரனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிங்கிள் மேன் ஆர்மி அப்படிங்கிற மீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. பிகாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு போர்க்களத்துல எது நடந்தாலும் சரியா. அப்ப பார்த்தீங்கன்னா, கை வெட்டப்பட்டாலும் சரி நம்ம ஆளு, அப்படியே ஒத்த கையிலே வந்து குதிரைய மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு, ஒத்த கையில சண்டை போட்டுட்டு இருப்பாராம். அப்படிப்பட்ட ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, ஒண்டி வீரன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, புலித்தேவருடைய படைத்தளபதி யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்டி வீரன். அவர் ரூல் பண்ணக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த நெற்கட்டும் சேவல தான் என்ன பண்றாங்க, புலித்தேவர் ரூல் பண்றாரு. அது சமயத்துல படைத்தளபதியா இருந்தது வந்து நம்முடைய ஒண்டி வீரன். ஓகே, ஃபைன். அடுத்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் கோபால் நாயக்கர். இவரை பத்தி பார்க்க போறோம். அப்ப திண்டுக்கல் கோபால் நாயக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். விருப்பாட்சிங்கிற பகுதியை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். அப்ப இந்த திண்டுக்கல் கோபால் நாயக்கரும் சின்ன மருது இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்க சேர்ந்தா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சவுத் இந்தியன் கான்ஃபரன்சி தென்னிந்திய கூட்டமைப்பு இருந்துச்சு இல்லையா, அது உருவாக்குற யார் யாரு பாத்தீங்கன்னா நம்முடைய சின்ன மருதுவும் விருப்பாட்சி கோபாலும் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இதை பத்தி பாக்குறோம். அப்ப என்ன பண்றாங்க பத்தி சொல்றாங்க பாருங்க. சோ இதுக்கு இந்த தென்னிந்திய கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, தென்னிந்திய கூட்டமைப்புல என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி அட்டாக் பண்ணலாம் பிளான் பண்றாங்க இல்லையா, அது சொல்லுவாங்க. அது பேர் வந்து சதி ஆலோசனை சொல்லுவாங்க. சதி ஆலோசனை. ஏன்னா வெள்ளக்காரங்க எதிராக சதி பண்றாங்க. ஓகேவா? அப்ப தென்னிந்திய கூட்டமைப்புக்கு சதி ஆலோசனை நடத்தப்பட்ட இடம் கேட்பாங்க. எங்க வந்து என்ன லொகேஷன்ல சதி ஆலோசனை நடந்துச்சு? வெள்ளைக்காரனுங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா, தட் வாஸ் விருப்பாட்சி. ஓகே. கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. 1800 சவுத் இந்தியன் கான்ஃபெடரன்சிக்கு சதி ஆலோசனை நடத்தப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா வந்து விருப்பாட்சி. ஓகேவா? இந்த டீமை ரெடி பண்ணது யாரு? சின்னமருதுவும் நம்மளுடைய இவருதான். விருப்பாட்சி கோபாலன் தான் பிளான் பண்றாங்க. அந்த விருப்பாட்சி என்ன பண்றாங்க? பிளான் பண்ணி உருவாக்குற பேரு சதி ஆலோசனை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த திண்டுக்கல் கோபால் நாயக்கர் நல்லா ரொம்ப அக்ரெசிவா தான் இருந்தார். பட் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருவாரு. ஓகேங்களா? என்னாச்சுன்னா 1801ல வந்து நம்முடைய விருப்பாட்சி கோபால் நாயக்கர் இறந்துடுறாரு. அப்ப என்னாச்சுன்னா டீமும் உடைஞ்சு போச்சு. நல்லா கவனிச்சா தெரிஞ்சிருக்கும். 1800ல வந்து அது இது நடத்துறாங்க இல்லையா? சோ தென்னிந்திய கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அது ஏன் ஃபெயிலியரா போச்சு? 2 விஷயம். ஒண்ணு 1799ல சிவகிரி ஜமீன் உள்ள போய் என்ன பண்றான்? எல்லா பிளானையும் லீக் பண்ணிட்டான்.
இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டமைப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது யாரு? நம்முடைய திண்டுக்கல் கோபால் நாயக்கர். அவரு என்னாச்சு 1801 வந்து இறந்துட்டாரு. அப்ப சில பிளான் ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆகி ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா? அதுவும் முடிஞ்சிரும். ஓகேங்களா? சோ இப்ப திண்டுக்கல் கோபால் நாயக்கர் வாழும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய டீம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோ லக்ஷ்மி நாயக்கர், பூஜை நாயக்கர், யாதுல் நாயக்கர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் கோபால் நாயக்கர் சப்போர்ட் பண்ண டீம். ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. அப்ப திண்டுக்கல் கோபால் நாயக்கர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய கூட்டமைப்பு சவுத் இந்தியன் கான்ஃபெடரன்சி உருவாக்குறதுக்கு ஃபுல் ரோல் ப்ளே பண்ணது யாருன்னா, திண்டுக்கல் கோபால் நாயக்கர் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா சின்னமருது. அந்த பிளான் எங்க பண்றாங்க? இட் வாஸ் பிளான்டு இன் விருப்பாட்சி. ஓகேங்களா? அந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சா போதும் எக்ஸாம்ல பாத்துக்கலாம். அடுத்த ஹீரோ யாருன்னா தீரன் சின்னமலை. ஓகேவா? சோ தீரன் சின்னமலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, இத்தனை நேரம் பாத்துட்டு இருந்த அந்த வேலு நாச்சியார், கட்டபொம்மன் எல்லாமே வந்து சவுத் தமிழ்நாடு. மதுரைக்கு அந்த பக்கம். பட் நம்ம பார்க்கக்கூடிய தீரன் சின்னமலை பாத்தீங்கன்னா, கொங்கு ரீஜியன். கொங்கு ரீஜியன் மீன்ஸ் இந்த கோயம்புத்தூர், கரூர், ஈரோடுலாம் இருக்கு இல்லையா? அந்த ரீஜியன் சேர்ந்தது தான் வந்து தீரன் சின்னமலை. ஆக்சுவலா ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா தீர்த்தகிரி. சரியா? ஒரிஜினல் பேரு தீர்த்தகிரி. அப்புறம் ஏன் இப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, திப்பு சுல்தான் இருக்கான் இல்லையா? திப்பு சுல்தானுடைய படைத்தளபதி யாருன்னா முகமது அலி. படைத்தளபதி வந்து முகமது அலி. அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, பாளையக்காட்ட ஃபுல்லா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். ஓகேவா? அப்ப என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய சின்னமலை தீர்த்தகிரி இருக்கார்ல, என்ன பண்றாருன்னா, குறுக்க போயிட்டு சிவன் மலைங்கிற பகுதி இருக்கு. இந்த திருப்பூர், ஈரோடு பார்டர்ல இருக்கும். ஓகேங்களா? அங்க என்ன பண்றாருன்னா பார்த்தீங்கன்னா, முகமது அலிய ஃபுல்லா கேப்சர் பண்ணி என்ன பண்றாரு, அவன்ட்ட இருந்து டாக்ஸ ஃபுல்லா பறிச்சர்றாரு. ஓகேங்களா. பாரிஸ்ட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஓகேங்களா. அப்ப என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, "நான் யாரு தெரியுமா? நான் வந்து திப்பு சுல்தானுடைய படைத்தளபதி" அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. நம்ம ஆளு சொல்றாரு, "நீ யாரா வேணா இருந்துட்டு போ. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. சென்னிமலைக்கும், சிவன்மலைக்கும் இடையில உன்னோட வரிய ஃபுல்லா பறிச்சது இந்த சின்னமலைன்னு சொல்றான்றாரு." ஓகேங்களா. அப்ப என்னாச்சு, இந்த சின்னமலைங்கிற பேர் உருவாகுது. ஓகேங்களா. அப்ப சென்னிமலைக்கும், சிவன்மலைக்கும் இடையில ஓகேங்களா. ஏன்னா 2மே ஈரோடு திருப்பூர் பார்டர். ஓகே. அப்படி சொல்றாங்கன்னா, சென்னிமலைக்கும், சிவன்மலைக்கும் இடையில இந்த சின்ன மலை என்ன பண்ணிட்டான், உன் டாக்ஸ பறிச்சுட்டேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு இல்லையா? அப்ப என்னாச்சுன்னா, தீர்த்தகிரிங்கிற பேர் வந்து சின்ன மலைன்னு சொல்லி பேரா மாற ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அது தெரிஞ்சுங்க. அப்புறம் என்ன பண்றான், தோத்து போனா சும்மா இருப்பானா? சண்டை போடுவான் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நொய்யல் போர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முகமது அலிக்கும் ஓகேவா, அதே போல வந்து நம்மளுடைய சின்ன மலை சண்டை நடக்குது. இது பேர் வந்து நொய்யல் போர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அதுலயும் நம்ம ஜெயிச்சுட்டாரு. ஓகேங்களா. அப்ப என்ன சண்டை நடந்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஏன்னா வெள்ளைக்காரனும் சரி, ஆற்காடு பழையவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 1801 காவேரி போர். 1802 பாத்தீங்கன்னா ஓடா நிலை போர். சங்ககிரி பக்கம் ஓகேங்களா. ஓடா நிலை போர். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா வந்து 1804 அரசலூர் போர். இந்த 3 போர் நடந்துட்டே இருக்கு. ஓகேங்களா. அடுத்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கடைசியா இந்த 3 போரோட முடிவு என்னாச்சுன்னா வேற வழியே இல்லாம நம்ம தீரன் சின்னமலை இருக்காரு இல்லையா? என்ன பண்ணிருப்பாருன்னா பதுங்கிருவார். தப்பிச்சு தலைமறைவாயிருவார். ஓகேவா. அவர் என்ன பண்றாங்கன்னா 1805ல சங்ககிரி கோட்டையில என்ன பண்ணுவாங்க, தூக்குல போட்டு கொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்படியே முடிஞ்சிடும். அப்ப சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 4 போரையும் என்ன பண்ணுவாங்க, மேட்ச் அப் பண்ணி கெட்ட இருப்பாங்க. ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்பு, சவுத் இந்தியன் கான்ஃபரன்ஸ் 1800 ஓகேவா. காவேரி போர் ஆஃப் சின்னமலை எப்படின்னா 1801, ஓடாநிலை போர் 1802, அரச்சலூர் போர் 1804, சங்ககிரியில வந்து சின்னமலை தூக்கில போட்ட ஆண்டு 1805. இது மேட்ச் அப் மாதிரி கேட்டே இருப்பாங்க. நோட் பண்ணிக்க முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஓகே. அடுத்த ஹீரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மருது பிரதர்ஸ் பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே. மருது பிரதர்ஸ். இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மருது பிரதர்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வேலுநாச்சியார் கூடவே இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னா வந்து மருது பிரதர்ஸ். ஓகேங்களா. அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மருது பிரதர்ஸ் என்ன பண்றாங்க, 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா சின்ன மருது, ஒருத்தர் பெரிய மருது. இதுல ரொம்ப பயங்கர ஆக்டிவா இருக்கிறது யாருன்னா சின்ன மருது தான். ஓகேங்களா. அவரும் ரொம்ப பயங்கர ஆக்டிவா இருப்பாரு. அவரோட டீம்லாம் உருவாக்குறது. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா 1800, 801 நம்ம மருது பிரதர்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, டீம் உருவாக்குறாங்க. அந்த டீமுக்கு பேர் பாத்தீங்கன்னா, 2ஆம் பாளையக்காரர் போர்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. வரலாற்றில் 2ஆம் பாளையக்காரர் போர், செகண்ட் பாலிகாஸ் வார்ன்னு சொல்லக்கூடிய போர் பாத்தீங்கன்னா வந்து, நம்ம மருது பிரதர்ஸோட போர் தான். ஏன் ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் போர் யாரோடது? பூலித்தேவர் பண்ணார்ல அந்த போர். பூலித்தேவர் என்ன பண்ணாரு? வெள்ளைக்காரனை எதிர்த்தாரு இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் போர், ஃபர்ஸ்ட் வெள்ளைக்காரன் எதிர்த்த போர். அப்ப 2ஆம் பாளையக்காரர் போர் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மருது பிரதர்ஸ் போர் தான் வந்து 2ஆம் பாளையக்காரர் போரா இருக்கு. ஓகேவா? அத என்ன பண்ணாங்க 1800ல இருந்து 801 வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து ஃபெயிலியரா போய் முடியும். அப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா, போர் நடக்கும்போது 1801 1800ல விருப்பாட்சியில என்ன பண்றாங்க? சதி ஆலோசனைக்கு பிளான் பண்றாங்க.
ஓகேவா. ஆனா அந்த சவுத் இந்தியன் ரிபல்லியனை யார் ஒடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா கர்னல் அக்னு ஒடுக்கிடுறான், சப்ரஸ் பண்ணிடுறான். சோ கர்னல் அக்னு பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றான், அவன் வந்து பிரிட்டிஷ்காரன், பிரிட்டிஷ் கேப்டன். அப்புறம் பண்றான்னா இந்த எல்லா பிளானும் தெரிஞ்சு என்ன பண்றான், அந்த பிளானை ஃபுல்லா சப்ரஸ் பண்ண யாருன்னா கர்னல் அக்னியூ. 2 3 ஸ்பெல்லிங் இருக்கும். கர்னல் அக்னியூ, கர்னல் அக்னியூ, கர்னல் அக்னு எல்லாமே ஒரே ஆளு தான். ஸ்பெல்லிங் வந்து ஒவ்வொரு புக்ல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப என்னன்னா 1799 1799ல கட்டபொம்மன் வாண்ட் டு மெர்ஜ் வித் சவுத் இந்தியன் கான்ஃபரன்ஸ். ஓகே. அப்ப என்ன பண்ணாரு, சிவகிரி பாளையக்காரனை கூட்டு போனார் இல்லையா, அவன் என்ன பண்றான், எல்லா பிளானும் தெரிஞ்சுட்டு போய் ரிலீஸ் பண்ணான் இல்லையா. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிளானையும் தெரிஞ்சுட்டு இந்த பிளான இந்த ஒட்டுமொத்த டீமையும் கொலாப்ஸ் பண்ண யாரு பாத்தீங்கன்னா கேப்டன் அக்னு. கர்னல் அக்னு என்ன பண்றான், இந்த பிளானை ஃபுல்லாவே வந்து ஒடுக்குறான். அப்படி கொஸ்டின் கேட்பாங்க ரொம்ப முக்கியமா. தென்னிந்திய கழகத்தை ஒடுக்கியது யார் அப்படின்னு கேட்டா வந்து கர்னல் அக்னு. ஓகேங்களா. ஆனா அந்த போர் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சப்ரஸ் பண்றப்ப கூட கொஞ்சம் ஹெவியா நடந்துச்சு. எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா காளையார் கோயில் நடந்துச்சு. கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. ஸோ தென்னிந்திய கழகம் அதோட புரட்சி குவிமையம்னு கேட்பாங்க. எங்க வந்து ஹெவியா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து காளையார் கோயில் நடந்துச்சு. ஸோ வந்து புரட்சி குவிமையம் பாத்தீங்கன்னா காளையார் கோயில் நடந்துச்சு. ஓகேங்களா. இது முக்கியம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன மருது இருக்காரு ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தாரு, 1801 போய் வார்ன் பண்ணியிருந்தாரு. அந்த வார்னிங்க்கு பேர் தான் வந்து ஜம்பு தீவு டிக்ளரேஷன், ஸ்ரீரங்கம் டிக்ளரேஷன், திருச்சிராப்பள்ளி டிக்ளரேஷன் முதல்ல சொன்னோம். ஸோ வெள்ளைக்காரன் யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படி சப்போர்ட் பண்ண என்ன பண்ணுவோம், வெள்ளைக்காரனையும் அழிப்போம் உங்களை அழிப்பு சொன்னார் இல்லையா. அது யாரும் பார்த்து சின்ன மருது. அதுக்கு சொல்லப்பட்ட ஆண்டு தான் 1801. ஓகேங்களா. கடைசி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவரோட பிளான் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கு. லீக் ஆகிட்டே இருக்கு இந்த பிளான் ஃபுல்லாவே. அப்புறம் பண்றாங்க, வேற வழியே இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா சிங்கம் புணரி காடு அங்க பதுங்கிடுவாங்க. ஓகேங்களா. இப்ப கவனிச்சுக்க வேண்டிய 2 விஷயம் இருக்கு. கட்டபொம்மன் கடைசி காலத்துல பதுங்கி இருந்த காட்டுக்கு பேரு களப்பூர் காடு, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல. களப்பூர் காடு ரொம்ப முக்கிய கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மருது பிரதர்ஸ் பதுங்கி இருந்த காட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா சிங்கம் புணரி காடு. அங்க தலைமறைவா இருக்காங்க, தப்பிச்சு பதுங்கி இருக்காங்க வேற வழி இல்லாம. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா அவங்களையும் கைது பண்ணி கூட்டு என்ன பண்றாங்க, 1801 அக்டோபர் 24 பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல வந்து தூக்குல போட்டு கொல்றாங்க. ஓகேவா. 1801 அக்டோபர் 24 பண்றாங்க திருப்பத்தூர்ல வந்து அவங்கள கொண்டுறாங்க வெள்ளைக்காரங்க. ஓகேவா. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எல்லாம் கவனிச்சு பாருங்களேன், எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க இப்போதைக்கு. சோ நம்மளோட கிருஷ்ணதேவர் என்ன பண்ணாரு, பாளையக்காரர் முறையை வந்து முதல்ல ஆரம்பிக்க ட்ரை பண்ணாரு. அப்ப என்ன பண்றாங்க, விஸ்வநாயக்கர் அமைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க சேர்ந்து என்ன பண்றாங்க, 72 பாளையத்தை உருவாக்கணும் முடிச்சோம் இல்லையா. அதுல பூலித்தேவர் என்னாச்சு, அவரை கடைசியா கேப்டன் கேம்பல் கைது பண்ணிட்டு போனா என்னாச்சுன்னு தெரியல. ஓகேங்களா. அடுத்த நாச்சு வேலு நாச்சியாரு அவங்களும் இறந்துட்டாங்க. இப்ப பாருங்க 1801 வந்து மருது பிரதேசத்துக்குள்ள போட்டு கொண்டுட்டாங்க. 1801 பாத்தீங்கன்னா வந்து நம்முடைய கோபால் நாயக்கர் இறந்துட்டார். 1799 என்னாச்சு, நம்ம கட்டபொம்மனை தூக்கில போட்டு கொண்டுட்டாங்க. சங்ககிரியில என்ன பண்றாங்க, 1805 பாத்தீங்கன்னா சங்ககிரியில வந்து சின்னமலை தூக்கில போட்டு கொண்டுட்டாங்க. 56 மாதிரி எல்லாருமே இறந்துட்டாங்க. ஓகே. அந்த பாளையக்காரர்ல மெஜாரிட்டி யாரெல்லாம் வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்தாங்களோ அத்தனை பேர் இறந்துட்டாங்க. ஓகேங்களா. அப்ப கடைசியா வந்து அதே 1801 கட்டமனோட பிரதர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஊமைத்துறைன்னு சொல்லி, அவர் என்ன பண்றாங்கன்னா கொல்றாங்க. இப்ப என்னாச்சு, அந்த வெள்ளைக்காரனை அவகேன்ஸ்டா அந்த எல்லா பாளையக்காரனையும் கொண்டாச்சு. அந்த பாளையக்காரனுடைய வாரிசுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, மொத்தம் 73 பேர் இருந்தாங்க. அந்த 73 பேர் என்ன பண்றாங்க, கடைசியா அந்த வாரிசுகளை ஃபுல்லாவே வந்து மலேசியாவுக்கு நாடு கடத்திடுறாங்க. ஏன்னா அந்த காலத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு போர்க்களம் இருக்குன்னா ஒரு போர்க்களத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அரசனை கொன்னுட்டு அரசனுடைய குட்டி குழந்தை இருக்கும் இல்லையா, அது முதற்கொண்டு கொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்து அந்த சின்ன பையன் டெவலப் ஆகி வந்து சண்டை போடக்கூடாதுக்காக. அப்படி என்ன பண்றாங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா பாளையக்காரர் முறை என்ன பண்றாங்க, பாளையக்காரர்கள் ஃபுல்லா கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, என்ன பண்றாங்க, அத்தனை பேரையும் கொண்டு போய் மலேசியாவுக்கு சொல்லப்போனா பேர் பினாங்குன்னு சொல்லுவாங்க. பினாங்கு நாடு அந்த காலத்து பேர் அது. ஓகேவா. மலேசியா அல்லது பினாங்குன்னு சொல்லுவாங்க. பினாங்கு. அங்க வந்து நாடு கடத்திட்டு என்ன பண்றாங்க, பாளையக்காரர் முறையை ஒழிச்சிடறாங்க. எப்ப சொல்றாங்க பாருங்க. சோ 1801 ஆண்டு ஜூலை 31 என்ன பண்றாங்க, டியூ டு கர்நாடிக் ட்ரீட்டி. ஓகேவா. அப்ப என்ன பண்றாங்க, கர்நாடிக் உடன்படிக்கை மூலமா என்ன பண்றாங்க, பாளையக்காரர் முறை கம்ப்ளீட்டா ஒழிச்சிடணும்னு சொல்லி வெள்ளைக்காரன் டிக்ளேர் பண்ணிடுறான். ஓகேங்களா. இப்ப பாளையக்கார முறை உருவாக்குனது யாரு, நம்மளுடைய கிருஷ்ணதேவராயர் ஆர்டர்ல படி உருவாக்குனது வந்து விஸ்வநாத நாயக்கரும் அரியநாதரும். பாளையக்கார முறை எப்போ ஒழிக்கப்படுது, 1801 ஜூலை 31 வந்து நம்ம தான் ஒழிக்கப்படுது. கம்ப்ளீட்டா வந்து இதை அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. இது முடிஞ்சது. மொத்தம் மதுரை வரைக்கும் 2 பார்த்திருக்கோம். ஒண்ணு பாளையக்காரர் புரட்சி, அடுத்து செகண்ட் பாளையக்காரர் புரட்சி பத்தி பார்த்தோம். 1801. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய குட்டி ஒரு டாபிக் தான். சோ முடிஞ்சது அவ்வளவுதான். என்னன்னா வந்து வேலூர் கழகம். ஓகேவா. வேலூர் கழகம் இது வந்து
தமிழ்நாடு ஃபுல்லா பரவல, வேலூர்ல மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, குட்டி ஒரு போர் தான், ஒரு கிளர்ச்சி ஆக்சுவலா. ஓகேவா. அப்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வேலூர் கழகம் ஏன் நடக்குதுன்னா, எப்ப நடக்குதுன்னா 1806ல நடக்க ஆரம்பிக்கும். ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ரெண்டு விஷயம். அந்த வேலூர் கழகம் நடக்கிறப்ப, ஓகேவா, சோ வைஸ்ராய் யார் பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். ஓகே, அந்த வேலூர் கழகம் நடக்கிறப்ப வைஸ்ராய் யார் பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். அடுத்து என்னன்னா, அந்த வேலூர் கழகம் நடக்குது இல்லையா, அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த வேலூர் கோட்டை, வேலூர் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ட்டுக்கு வந்து இன்சார்ஜ் யாருன்னா ஜான் கிரெட்டோக். ஜான் கிரெட்டோக். ஓகேங்களா. இவர்தான் வந்து அந்த வேலூர் ஃபோர்ட்டுக்கு இன்சார்ஜ். சோ ஒட்டுமொத்த நாட்டுக்கு வைஸ்ராய் வந்து வில்லியம் பெண்டிங். ஓகே, அதே போல வேலூர் ஃபோர்ட்டுக்கு இன்சார்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் கிரெட்டோக். இப்ப இந்த வேலூர் கழகம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து மொத்தம் 3 காரணம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அக்னியூஸ் டர்பன். ஏன்னா அக்னு யாரு? இந்த தென்னிந்திய கழகம் இருக்கு இல்லையா, அதை ஒடுக்குனது அக்னு. பார்த்தோம் இல்லையா, தென்னிந்திய கழகத்தை ஒடுக்குனது வந்து கேப்டன் அக்னு பார்த்தோம். ஓகேவா. அவன் பேர்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு தொப்பி ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அக்னு என்ன பண்ணிருக்கான், ஒட்டுமொத்த சவுத் இந்தியன் ரெபலைனே வந்து க்ளோஸ் பண்ணிருக்கான், சப்ரஸ் பண்ணிருக்கான், ஒடுக்கியிருக்கான். அப்ப அவனை பாராட்டி என்ன பண்றாங்கன்னா நிறைய கேஷ் எல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் பண்றாங்க, அவனோட பேர்லயே வந்து ஒரு தொப்பி ரிலீஸ் பண்றாங்க, தொப்பி. ஓகேவா. அந்த தொப்பில பாத்தீங்கன்னா என்ன பண்ணா இந்த மாதிரி இருக்கும். தொப்பில பாத்தீங்கன்னா அந்த மேல ஒரு பால் மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அது பேர் குஞ்சரம்னு சொல்லுவாங்க. என்ன பண்றாங்க, ஷைனிங்கா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அந்த பால்ல சோ வந்து பசு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் தடவுறாங்க. ஷைனிங்கா இருக்கணும், நம்ம டீம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகேவா. ஆனா என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த தொப்பிய வந்து நம்ம ஆளுங்க யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பசு கொழுப்புங்கிறது ஹிந்துக்கு புனிதமான விஷயம். பசுங்கிறது ஹிந்துக்கு முக்கியமான ஒரு கடவுள். அதை கொன்னு கொழுப்பெடுக்கிறது நம்ம ஹிந்துக்களுக்கு பிடிக்கல. பன்றிய முஸ்லீம் தொட மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பன்றி கொழுப்பும் பசு கொழுப்பு தரப்பட்டதை வந்து நம்ம ஆளுங்க ஏத்துக்கல. இதே பிரச்சனை அங்க நடக்கும் 1857ல. அந்த புல்லட்ல பாத்தீங்கன்னா வந்து பன்றி கொழுப்பு தருவாங்க. மங்கள் பாண்டே பிரச்சனை முடியாது. ஓகேவா. சோ அது ஒரு விஷயம் இங்க தெரிஞ்சது 1806ல நடக்குது. இதை வந்து நம்ம ஆளுங்க ஏத்துக்கல. ஓகேவா. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, திப்பு சுல்தான் இருக்காருல்ல, அவரோட பையன் வந்து ஃபதே ஹைதர்னு சொல்லுவாங்க. ஃபதே ஹைதர். திப்புவோடைய பையன் யாரு பாத்தீங்கன்னா ஃபதே ஹைதர். அவர் வந்து எங்க இருக்காரு, ஜெயில இருக்காரு. வெள்ளக்காரன் ஜெயில பிடிச்சு போட்டான். 1000 தான் பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய அரசனா இருந்தாப்ல. ஓகே, அவரோட பையனை ஜெயில பிடிச்சு போட்டான் வெள்ளக்காரன். அது மக்களுக்கு ஒரு கோவம். ஓகேவா. மூணாவது பிரச்சனை பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா. ஏன் 1801ல என்ன ஆச்சு, பாளையக்கார முறை கம்ப்ளீட்டா வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு பாளையக்காரர் இருக்கான்னு அவருக்கு 1000 பேர் வந்து சோல்ஜரா தான் இருப்பான். இப்ப யாருன்னாச்சு, பாளையக்காரனும் கிடையாது, பாளையக்காரோட சோல்ஜருக்கு வேலை கிடையாது. அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஓகேங்களா. அப்ப இந்த 3 பிரச்சனை காரணம். அப்ப வேலூர் கழகத்துக்கான 3 பிரச்சனை அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அக்னு பேர்ல ஒரு தொப்பி ரிலீஸ் பண்றாங்க, நம்ம ஆளுங்க ஏத்துக்கல. இன்னொரு விஷயம் என்னது, அந்த திப்புவோட பையன் ஃபதே ஜெயில இருக்காரு, அதனால மக்களை ஏத்துக்க முடியல. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் காரணமா இருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்ந்துன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை காரணமாகுது. எப்படி ஆகுது பாத்தீங்கன்னா, 1806ல 1806ல என்னாச்சுன்னா மே மாசம் கம்ப்ளீட்டா என்னாச்சு, வேலூர் கோட்டையில வந்து பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. ஓகேவா. எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, லைட்டா சின்னதா ஆரம்பிக்குது. எப்படின்னா, வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ள நிறைய டீம் இருப்பாங்க. ராணுவ டீம் தான், ஒவ்வொரு பெட்டாலியனா இருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப என்ன பண்றாங்கன்னா, 4th பெட்டாலியன் என்ன சொல்றாங்கன்னா, சோ வேலூர் கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய 4வது பெட்டாலியன் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்த இது போட மாட்டோம். ஓகே, அந்த தொப்பியை வந்து போட மாட்டோம் சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த 4வது பெட்டாலியன் இருக்கக்கூடிய 2வது டீம், ஓகேவா, 4th பெட்டாலியனுடைய 2வது ரெஜிமெண்ட் என்ன பண்றாங்க, சோ வந்து தே ரெஃப்யூஸ்டு. என்ன பண்றாங்க, நாங்க இந்த அக்னியூ டர்பனை போட மாட்டோம்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரெஃப்யூஸ் பண்றாங்க. அப்ப வெள்ளைக்காரன் என்ன பண்றான், அந்த 2வது டீமுக்கு பதிலா வேலை என்ன பண்ற, துரத்திடுறான், வேலையை விட்டு துரத்திடுறான். 23வது டீம் வந்து நியமிக்கிறாங்க. அந்த போஸ்டிங் நியமிக்கிறாங்க. ஓகே, 2வது டீம் என்ன பண்றா, துரத்திட்டு அதுக்கு என்ன பண்றாங்க, 23வது டீம் வந்து அங்க வந்து நியமிக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயம் நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னாச்சு, வேலையை விட்டு துரத்திட்டாங்க. அது மத்த சோல்ஜருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. என்னடா தொப்பி போட மாட்டேன் சொன்னதுக்கு என்ன பண்றாங்க, துரத்தி விடுறாங்களே வேலையை விட்டு செய்ய மாட்டான், மத்தவங்க எல்லாம் கோவப்படுறாங்க சோல்ஜர்ஸ் எல்லாமே. ஏன்னா அவனுக்கு நாளைக்கு இதே நடக்கும் இல்லையா, அப்ப கோவப்படுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, சோ 1806 ஜூலை 10ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த புரட்சி நடக்க ஆரம்பிக்குது. 1806 ஜூலை 10 வந்து புரட்சி நடந்து எப்ப நடக்குதுன்னா, காலைல நடக்கும். காலைல வெடிக்கால நடக்க ஆரம்பிச்சு. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, 1806 ஜூலை 9, ஓகே, ஒரு நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த ஃபோர்ட்டுக்கும் நைட் டியூட்டிக்கு இன்சார்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜமேதார் ஷேக் காசிம். ஜமேதார்னா வந்து என்னன்னா, அந்த போஸ்டிங் பேரு, காவலாளின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்ப ஜமேதார் ஷேக் காசிம் தான் வந்து 1806 ஜூலை 9 நைட் ஷிஃப்ட்டுக்கு இன்சார்ஜ். ஓகேவா. அவர் தான் கோட்டையை வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கணும். வில்லியம் பெண்டிங் வைஸ்ராய், ஜான் கிரட்டோக் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கோட்டைக்கு இன்சார்ஜ்.
ஆனா அன்னைக்கு தேதியில நைட் ஷிஃப்ட் இன்சார்ஜ் யாருன்னா ஜமீதார் ஷேக் காசிம். இப்ப இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜமாலுதீன் இருப்பான். சோ ஜமாலுதீன் யாருன்னு பாத்தீங்கன்னா திப்பு இருக்கார் இல்லையா, திப்பு சுல்தான். அவருடைய மூத்த பையன் ஃபதே ஹைதர் எல்டர்சன். அவருடைய சின்ன பையன் யங்கர் சன் தான் பாத்தீங்கன்னா வந்து யாருன்னா வந்து நம்ம ஜமாலுதீன். ஓகேவா. அப்பனாச்சும் பாத்தீங்கன்னா இந்த 1806 ஜூலை 9 ஜமேதார் ஷேக் காசிம் வந்து டியூட்டில இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு தான் யாருன்னா வந்து திப்புவோட சின்ன பையன் நம்மளுடைய ஜமாலுதீன். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மச்சான் ஒன்னும் கவலைப்படாத, நீ இப்ப ஜமேதார் ஷேக் காசிம். ஓகேவா. அப்ப என்ன பண்ணு, நீ உன் கண்ட்ரோல் தான் கோட்டை இருக்கு, ஃபுல்லா கம்ப்ளீட் லாக் பண்ணி வச்சுக்க. எக்காரணத்தை கொண்டு யாரையும் உள்ளே விடாத, வெளியே அனுப்பாத. நான் என்ன பண்றேன், சோ வந்து ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு ஒரு டீமை கூட்டு வர பண்றது. ஜமாலுதீன் கிளம்பி போயிடறாரு ஒரு டீமை கூட்டு வர்றதுக்காக. ஜமேதார் ஷேக் காசிம் அந்த கோட்டையை ஃபுல்லா கம்ப்ளீட் லாக் பண்ணி வச்சிட்டாரு. கோட்டையை ஃபுல்லா லாக் பண்ணிட்டாரு. வேற யாரும் உள்ள அலோவ் பண்ணல, வெளில அனுப்பல. இப்ப என்ன இந்த விஷயம் வந்து உள்ள பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உள்ள ஆல்ரெடி பிரச்சனை, அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இருக்கு, தொப்பி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த ஜமாலுதீன் வந்து ஒரு டீமை கூட்டு வர போறாரு, நம்மளை காப்பாத்த போறாருங்கிற மாதிரி நம்ம ஆச்சுன்னா உள்ள பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா. அது என்ன பண்றாங்க, மக்கள் ஃபுல்லா ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்க, உள்ள சோல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சோ 1806 ஜூலை 10 புரட்சியை வந்து ஆரம்பிச்சாங்க. காலைல 3:30 ஆரம்பிச்சிருவாங்க, வெடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எப்படி இந்த பிரச்சனை பண்றாங்க பாத்தீங்கன்னா, காலை நேரமே கிளம்பி போயிட்டு ஒரு கோட்டைக்குள்ள நிறைய செட் இருக்கும். நிறைய வந்து கோட்டை பெருசா இருக்கும். கோட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி டிண்ட் போட்டிருப்பாங்க, நிறைய செட் இருக்கும். அப்புறம் பண்றாங்க, அந்த இந்திய சிப்பாய்கள் ஃபுல்லா கிளம்பி போயிட்டு அந்த வெள்ளக்கார சிப்பாய் இருப்பான் இல்லையா, அவனை ஃபுல்லா கொல்றாங்க. வெள்ளக்கார ஆபீசரை ஃபுல்லா கொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய கொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா. ஏன்னா உள்ள ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் பண்றாங்க, வெள்ளக்கார சிப்பாயும் அங்க இருக்கக்கூடிய வெள்ளக்கார ஆபீசரா ஃபுல்லா கொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க ஃபுல்லா கொல்ல ஆரம்பிக்கவும் என்னாச்சு, இந்த விஷயம் வெளியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. உள்ள ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்னாச்சு, வெளியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதை கேட்டு வரக்கூடிய ஹீரோ யார் பாத்தீங்கன்னா கர்னல் கில்லஸ்பி. வேலூருக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்ப என்னாச்சுன்னா வந்து அதை ஒடுக்கிறதுக்கு வரக்கூடிய ஹீரோ யாருன்னா கர்னல் கில்லஸ்பி வரும். வந்து என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, வேலூர் கோட்டை இருக்கு இல்லையா, அதை உடைக்க முடியல. என்ன பண்றாங்க, பீரங்கியை வச்சு உடைக்கிறாங்க. உடச்சு என்ன பண்றாங்கன்னா உள்ள போறாங்க. உள்ள போய் என்ன பண்றாங்கன்னா காட்டுத்தனமா சுட்டுக் கொள்றாங்க. இந்திய சிப்பாய்கள் ஃபுல்லா சுட்டு கொல்றாங்க பயங்கரமா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, துப்பாக்கி இருக்கு, அந்த பீரங்கி இருக்கு இல்லையா, அந்த பீரங்கியோடைய அந்த இது குண்டு வரும் இல்லையா, வெளியே வரும் இல்லையா, அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பீரங்கி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வந்து குண்டு வருதுன்னா இங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளை கட்டி வச்சிருவாங்க, இந்திய சிப்பாயை கட்டி வச்சிருவாங்க. அப்படின்னா குண்டு வருதுன்னு வச்சுங்களேன், குண்டு வந்து பயங்கர ஃபோர்ஸா வரும். அப்ப அந்த குண்டு வந்து என்ன ஆகும், முதுகுல பட்டு உடம்பெல்லாம் தெறிக்கும். ஓகேங்களா. அப்படி கொடூரமா கொண்டிருக்கானுங்க நிறைய பேர். ஓகேங்களா. அப்படி கொடுத்திருப்பாங்க. சோ கர்னல் கில்லஸ்பி கொடூரமான முறையில் இந்திய சிப்பாய் கொண்டாடுவாங்க. காரணம் என்ன, இந்த மாதிரி துப்பாக்கி பீரங்கியை வச்சு என்ன பண்ணாங்க, சோ கொடூரமா கொண்டாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் நடந்துச்சு. அப்பனாச்சு இந்த வேலூர் கழகம் வந்து வேலூர்லயே ஆரம்பிச்சு வேலூர்லயே முடிஞ்சு போச்சு, வேற எங்கேயும் பரவல. ஓகேவா. அப்ப 1806 ஜூலை 10 என்ன பண்றாங்க, காலங்காத்தால இந்திய சிப்பாய்கள் சோ அங்க வெள்ளக்கார சிப்பாயையும் ஆபீசரையும் கொள்றாங்க. அதை கேள்விப்பட்டு வெளியிருந்து வந்தது யாரு, கர்னல் கில்லஸ்பி வந்து என்ன பண்றாங்க, கோட்டையை ஃபுல்லா உடைச்சிட்டு பீரங்கி வச்சு துப்பாக்கி வச்சு என்ன பண்றாங்க, போரா வந்து ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. ஓகேவா. அப்ப என்னாச்சுன்னா வந்து இந்த கில்லஸ்பியை பாராட்டி ஆகணும் வெள்ளக்காரன். ஏன்னா வெள்ளக்காரன் என்ன பண்ணிட்டான், இந்த போரை க்ளோஸ் பண்ணிட்டான். இல்லாட்டி என்னாச்சுன்னா போர் பரவி இருக்கும். அப்புறம் பண்றாங்கன்னா கர்னல் கில்லஸ்பியை பாராட்டி என்ன பண்றாங்க, ஒரு 7000 பக்கோடா வந்து பிரைஸ் கொடுக்குறாங்க, கேஷ் பிரைஸ் கொடுத்து பாராட்டுறாங்க. இதுல இன்னொரு கூத்து நடக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கில்லஸ்பி இருக்காரு இல்லையா, அவர் சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா, அந்த ஃபதே ஹைதரை கொன்றுவோம் அப்படிமா. ஃபதே ஹைதர் யார், அவன் திப்புவோடைய மூத்த பையன், அரசன். ஓகேவா. அவர் என்ன பண்ணலாம், கொன்றலாம் சொல்லுவாரு. கில்லஸ்பி என்ன சொல்லுவான், அவரை வந்து கில் பண்ணிடலாம்னு சொல்லுவாரு. ஏன்னா அரசன் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் மக்கள் கோவப்பட்டே இருப்பாங்க. அப்படின்னா அரசனே கொன்றுவோம், மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. கில்லஸ்பி வந்து அந்த ஃபதே ஹைதரை கொல்றான்னு சொல்லுவான். ஆனா மரியட்னு ஒருத்தர் இருப்பாரு, மரியட். மரியட் அவரு சொல்லுவாரு, மறுத்துருவாரு. ஐயா வேண்டாங்க, ஆல்ரெடி மக்கள் கோபமா இருக்காங்க. சோ சிப்பாய்கள் கோபமா இருக்காங்க. நீங்க திடீர்னு இந்த பத எதிரையும் கொண்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், நாட்டுல பெரிய பிரச்சனையா போயிருங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாருன்னா பத எதிரை வந்து கொல்ல மறுத்துருவார். அப்ப இந்த கொஸ்டின் கேட்பாங்க. திப்புவுடைய மூத்த மகனான பதே ஹைதரை கொல்ல சொன்ன ஆர்டர் போட்டது யாருன்னா கில்லஸ்பி. கில் பண்ண சொன்னது கில்லஸ்பி. கில்லஸ்பி. ஓகேவா. அடுத்த மறுத்தது யாருன்னா மாரியட். ஓகே. கில் பண்ண சொன்னவங்க கில்லஸ்பி, மறுத்தது யாருன்னா மாரியட். ஓகேவா. இப்ப என்ன பண்றாங்க, எப்படி பார்த்தாலும் போர் முடிஞ்சிருச்சு. அந்த கில்லஸ்பியை பாராட்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு 7000 பக்கோடா வந்து சோ அவார்டு கொடுத்து பாராட்டுவாங்க. ஓகே. இதான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய ஆரம்ப கால கிளர்ச்சிகள். இப்ப இந்த வேலூர் கிளர்ச்சி பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் பரவல. ஓகேவா. வேற எங்கேயும் வந்து இந்த விஷயம் வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகல. பட் இது என்னாச்சுன்னா மத்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியா இருக்கு, ஒரு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. அதாவது சொல்லி கேள்விப்படுவாங்க இல்லையா, பாருப்பா வேலூர்ல ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு, அந்த புரட்சி பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரனே ஆட்டம் காண வச்சிருச்சு
அவ்வளவு பெரிய புரட்சி பண்ணிருக்காங்க வேலூர்காரங்க அப்படின்னு என்ன சொல்லலாம். நாமளும் அதே மாதிரி புரட்சி பண்ணலாம்னு சொல்லி என்னாச்சுன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. யார் யாருக்கு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு, பெங்களூர், ஹைதராபாத், நந்திதுர்க், சங்கரிதுர்க் இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலூர் கழகம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு சொல்றாங்க. ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. சோ அவங்க மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்த ஆரம்ப கால கிளர்ச்சிகள்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் இருக்கு. பாளையக்காரருடைய கிளர்ச்சி, புலித்தேவர் பண்ணது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து தென்னிந்திய கழகம், நம்மளுடைய இவங்க மரு சகோதரர்கள் பண்ணது. அடுத்து 1806 பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர் கிளர்ச்சி. ஓகேங்களா, இந்த 3 தெளிவா பாத்துங்க. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த பாளையக்காரர்கள் ஆட்சி பண்ண ஊர் எது, அது கிழக்கா மேற்கா, அந்த பாளையக்காரர் சண்டை போட்ட வெள்ளக்காரன் யாரு, இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல இந்த வந்து தென்னிந்திய கழகத்தை சப்ரஸ் பண்ணது யாருன்னா கர்னல் அக்னு. அதே போல இந்த ஒட்டுமொத்த வேலூர் காட்சியை ஒடுக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து கில்லஸ்பி. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டு இருப்பாங்க, பாத்துக்கணும். டவுட் இருக்குங்களா? டவுட்ஸ்? Okay, fine. Thank you. Thank you so much.